World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். நாலாம் பாவத்தை சிறப்பாக இயக்கிட்டு வந்திருக்கக்கூடிய நந்தகுமார் ஐயா அவர்கள் புதுசாக சந்திரனுடைய காரகத்துவத்தில் ஒரு ஜாப்பனீஸ் கம்பெனியோட கார் வாங்கியிருக்காரு. எல்லாமே கிரகமாக பேசணும். என்ன சார் நீங்கள் டெக்னிக்கல் வேடாக சித்தர்கள் பேசுகிற மாதிரி பரிபாசையில் ஜாப்பனீஸ் கம்பெனி சந்திரனோட காரகத்துவம்னு சொல்கிறீங்க. அப்போ என்ன கார் கம்பெனின்னு சொன்னால் தான் சார் எங்களுக்கும் தெரியும். அதாவது டயோட்டோ அப்படிங்கிறது சந்திரனுடைய ஆதிக்கம். டயோட்டோ கார் இருக்கு இல்லைங்களா, அது சந்திரனுடைய ஆதிக்கம். டயோட்டோ அப்படின்னா ஜாப்பனீஸில் அரிசின்னு அர்த்தம். அப்போ டயோட்டோ கம்பெனியில் இருக்கக்கூடிய கிளான்ஸா கார் தான் அவர் வாங்கியிருக்கார். நேற்று டெலிவரி எடுத்தார் நம்முடைய நந்தகுமார் ஐயா அவர்கள். அவர் இன்னைக்கு என்ன பேச போகிறார் அப்படின்னா, கடன் பிரச்சனை நீங்க 12 லக்னக்காரர்களுக்கு மாந்திரிக பரிகாரங்கள். காலையில் அருண்ராம் ஐயா பணம் வட்டி விடுதலைன்னு முடிச்சுட்டு போயிட்டார். ஏன் சார்பாக நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் என்னோட பங்காளி நந்தகுமார் வராரு. அவர் கடன் பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு அவர் சார்பில் சில கருத்துக்களை சொல்ல போகிறாரு அப்படின்னு அவர் முடிவு பண்ணிட்டாரு. அந்த வகையில் அவர் வேறு விதமாக அடித்து நொறுக்குனார்னா, இவர் மாந்திரிக ரீதியாக விஷயங்களை அடித்து நொறுக்குவார். மிக சிறப்பான ஒரு சொற்பொழிவாக இருக்கும். அடுத்த ஒரு 45 நிமிடம் உங்களுக்கு ஒரு அற்புதமான கருத்துக்கள் கிடைக்க போகுது. அஸ்வின் ஜோதிட தாந்திரிக மாந்திரிக பரிகார நிலையத்துடைய நிறுவனர் திருச்சி திரு நந்தகுமார் ஐயா அவர்கள் கடன் பிரச்சனை நீங்க 12 லக்னக்காரர்கள் மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய லக்னக்காரர்கள் என்ன மாதிரி மாந்திரிக பரிகாரங்கள் பண்ணிக்கணும் அப்படிங்கிற தலைப்பில் சொற்பொழிவாற்ற வருகிறார். அவர்களை பேச வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். திருநீலகண்டம் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த மாதம் தலைப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை பற்றி பேசிடலாம். இன்றைக்கி இந்த கார் வாங்கினதை பற்றி ஐயா சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதை பற்றி ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் பேசிவிட்டு அப்புறம் நம்ம இந்த மந்த்து இதுக்கான போயிடலாம். யூஸ்வலாக நம்ம ஐயா சொல்லிகிட்டு இருக்க மாதிரி காலச்சக்கர இயக்கம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க இல்லையா, அதுபோல் இந்த காலச்சக்கரத்தை இயக்குனா தான் நம்ம ஒவ்வொரு அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு வளர முடியுன்றதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ எனக்கு ஆல்ரெடி என்கிட்ட சின்ன சின்ன கார்லாம் இருந்தது. முன்னாடி சின்ன நார்மல் கார்லாம் வாங்கியிருந்தேன். அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம், நான் துலாம் லக்னம். துலாம் லக்னம்னா 4ஆம் அதிபதி சனி பகவான் இல்லையா. அப்போ 4ஆம் அதிபதி சனி பகவான்னா, சனி நாமே யூஸ்டு விஷயம் தானே, பழசு, வேறு யாராவது யூஸ் பண்ண பொருளை வாங்கணும், இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. பொதுவாக சனி பகவானாவே ஒரு தாமதம், லேட்டு, ரொம்ப வயது முதிர்ந்தவர்கள் அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் நான் இந்த ஜோதிட ஃபீல்டுக்குள்ளே வந்தவுடனே என்ன பண்ணிட்டேன், நான் மைண்டில் அதான் செட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் 2 வீடு வாங்கினேன், 2மே யூஸ்டு வீடு தான் வாங்கினேன். 3-4 கார் வாங்கினேன், எல்லாமே யூஸ்டு கார் தான் வாங்கினேன். ஸோ ஐயா தான் சொன்னார், நீங்கள் இப்படியே யூஸ்ட்லேயே போயிட்டுருக்காதீங்க, அடுத்த ஸ்டேஜுக்கு வளரணும்னா நீங்கள் புதுசாக வாங்குங்க அப்படின்னு சொன்னார். நான் இதுவரையிலும் 2 வீலர்லேருந்து எல்லாமே யூஸ்டு தான். ஸோ அதனால் அப்படியே மைண்ட் செட்டப்லேயே இருந்தது. அப்புறம் ஐயா கூட பயணிச்சுட்டு இருக்கிற டாலையிலுமே அவரோட அந்த குஷாக் காரில் போகும்போதும் சரி, இந்த கிளான்ஸால் போகும்போதும் சரி, என்னோட பழைய நண்பர் பாய் இருக்கார், அவரோட பலினோ காரில் போகிறதும் சரி, இது மாதிரி காரில் தான் போயிட்டுருக்கிற மாதிரி சூழ்நிலைகள் உருவாகிக்கிட்டே இருந்தது. ஸோ அப்போ நான் சரி இது ஏதோ டினோட் பண்ணது பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நினச்சேன். ஸோ அப்போ இந்த வருஷம் நியூ இயர்க்குள்ளே தான் ஐயா புஷ்பா படத்துக்கு கூட்டு போனார். சொன்னாங்க இல்லையா, புஷ்பா படத்தில் செம்மையாக இருந்துச்சு. அது ஆக்சுவலி முன்னாடிலாம் அதை பார்க்கல. சார் அவர் பார்த்துருந்தாலும் கூட நம்மலாம் பார்க்கலாம் சார், ஒரு யூனிட்டியாக சேர்ந்துருந்தோம் நியூ இயர்க்கு. அதனால் ஒரு நல்லா ஜாலியாக போய்ட்டுலான்ட்டு ஒரு நல்ல மாலில் போய் செம்மையாக பார்த்தோம். அப்போ அந்த கட்டுக்கட்டாக பணம் இதெல்லாம் சொன்னார். வெளியே இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அப்புறம் ஒய்ஃபோட பேச்சை கேட்குறவங்களாம் சீக்கிரமாக மேலே வந்துடலாம். அந்த படத்தில் தான் இருக்கும், ஒய்ஃபுக்காக தான் அது எல்லாமே பண்ணுவார். நான் மேக்ஸிமம் ஒய்ஃப் பேச்சு கேட்டு தான் பண்ணிகிட்ருக்கேன், வேறு வழி இல்லை. ஸோ அதனால் இப்போ என் ஒய்ஃபுக்கும் இதே தான். நான் இப்போ ஐயா சொன்ன மாதிரி இப்போ தான் வீடு ஆல்ரெடி இருக்குது, அதில் கொஞ்சம் வீடு மேலே வாடகைக்கு விடுற மாதிரி கட்டிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதில் முக்கியமான விஷயம், கடன் வாங்காமல் கட்டணும்னு நினச்சிட்டு இருந்தேன். 2 வீடுமே கடன் வாங்கி தான் கட்டினேன். எல்லா 2 வீலர் அந்த கார்லாம் செகண்ட்ஸில் வாங்கினா கூட கடன் வாங்கி தான் வாங்கியிருந்தேன். ஒன்றும் புதுசாக கேஷ் கொடுத்தலாம் எதுவுமே வாங்கலை. அதுபோல் இந்த வீடு மட்டுமாவது கடன் வாங்காமல் ஜுவல்லாம் எதுவும் அடகு வைக்காமல் கட்டணும், வர வருமானத்தை வச்சு கட்டணும்னு நினச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிக்கிட்டு இருக்கேன்.
ஸோ அப்போ வந்து நியூ இயர் வந்துச்சு, இந்த மாதிரி இந்த படம் பார்த்தோம், அந்த கட்டாக பணம்லாம் பார்த்தோம், ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் ஆனால் அப்பையும் கார் வாங்குகிற பிளான்லாம் இல்லை, கார் வாங்குகிற பிளான் இல்லை. இப்போ ஒரு ரீசெண்ட் டேஸில் ஒரு வாரத்துக்குள்ளே திடீர்னு நடந்தது தான் அது. லாஸ்ட் வீக் வந்து என்னோடய மாப்பிள்ளைக்காக ஒரு ஃபங்க்ஷனுக்காக போயிருந்தோம். என்னோட அந்த பழைய காரில் திடீர்னு அந்த கார் செட்டில் இருந்து புகை வந்துருச்சு. அது ஒரு மாதிரி ஃபீல் ஆகிடுச்சு. வீட்டில் நானும் ஒய்ஃப் குழந்தெல்லாம் இருக்கும். அது பார்த்தோன்னே ஒரு மாதிரி ஒன்றும் ஆகலை, சிம்பிளாக நான் ஓரமாக நிப்பாட்டிட்டேன். இருந்தாலுமே கூட ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு பயம் வந்துருச்சு. ஸோ அப்போ தான் யோசிச்சு பார்த்தேன், நம்ம எவ்வளோ சம்பாதிக்கிறோம், எவ்வளோ பேருக்கு எல்லாம் சொல்கிறோம், நமக்குமே நிறைய பேர் இருக்காங்க, நிறைய கிளைண்ட்ஸ் வராங்க, நம்மளையும் மதித்து எல்லோரும் பேசுகிறாங்க. ஆனால் நம்மளால் ஒரு இந்த மாதிரி பண்ண முடியலன்னு ஒரு ஃபீல் இருந்துச்சு. உடனே அடுத்த வாரம் அடுத்த 2 நாள் கழித்து ஓயமாரி பரிகாரத்துக்கு போனோம். நானும் மேடம்லாம் தான் பேசிகிட்டு இருந்தோம். அவங்க பேசின உடனே சொன்னாங்க, ஓகே ப்ரோ, நீங்கள் புது கார் வாங்குறீங்க கன்ஃபார்ம்டுன்னு சொல்லிட்டாங்க. அப்போவே ஆன் த ஸ்பாட்டு அன்னைக்கு பார்த்து எனக்கு வந்து என்னோடய மாந்திரி விஷயமாக ஒரு பெரிய ஒரு முக்கியமான ஒரு கேஸ் ஒன்று வந்துச்சு. ஒரு பெரிய பணம் சம்மந்தப்பட்ட ஒரு பெரிய பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு வந்தது. ஒரு 2-3 நாளில் அது கூட முடிஞ்சு அவங்க கூட கொஞ்சம் பணம் கொடுத்தாங்க. ஒரு அந்த மாதிரி கட்டாக பெருசாக இல்லைனாலும் ஓரளவு கொடுத்தாங்க அது. ஸோ அதை பார்த்தோன்னே இன்னும் நம்பிக்கை வந்துருச்சு. சரி, நம்ம இது வீடு கட்டுறோம்ல, அதுக்கு யூஸ் பண்ணிக்கலான்னு தான் நான் ஆக்சுவலாக நினச்சேன். நம்ம தான் எதுவுமே ஒய்ஃப் பேச்சு மீறி செய்கிறதில்ல. ஒய்ஃப்கிட்ட கேட்டோன்னா ஒய்ஃபும் அதான் கரெக்டு, இப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி அப்படியே விட்டுட்டேன். அப்புறம் இந்த கார் வாங்குகிற இது வந்து அப்போ சரி விசாரிப்போம், ஒரு 4-5 கம்பெனியில் விசாரிப்போம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தம்போது என்னாச்சுன்னா, எனக்கு வந்து ஐயா வந்து அப்போயே சொன்னாங்க டொயோட்டோ வாங்கணுன்ட்டு. ஏன்னா என்னோட சந்திரன் வந்து புஷ்கரத்தில் இருக்குது, அதனால் டொயோட்டோ வந்து கம்பெனி வந்து சந்திரன் சார்ந்தது, அதனால் நீங்கள் டொயோட்டோவில் தான் வாங்கணும்னு சொல்லியிருந்தாங்க. டொயோட்டோ கார் பேசிக் மாடலே ஒரு 8 லட்ச ரூபா. நம்ம 8 லட்ச ரூபா இருந்தால் 2 ஃப்ளோரே கட்டி முடிச்சிருவேன். சரி, எதுக்கு போய் அது பண்ணணும்னு சொல்லிட்டு அகைன் மறுபடியும் செகண்ட்ஸில் போயிடலாமா, அந்த வண்டி செகண்ட்ஸில் தான் வாங்கலாம்னு பார்த்தா மினிமம் 6 லட்சத்துக்கு கீழே அந்த வண்டி இல்லை. ஏன்னா புதுசு, அது பழைய இதெல்லாம் கொஞ்சம் நல்லா இல்லை, புதுசாக இருந்தால் தான் ஓரளவுக்கு இருந்துச்சு. ஸோ அப்படியே பார்த்துட்டே இருந்தேன். அப்புறம் வேண்டான்னு சொல்லிட்டு வேறு சின்ன அந்த வேகனார் இது மாதிரி பார்க்கலான்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது என்னோடய மாப்பிள்ளை வந்து டொயோட்டோ ஷோரூமில் வேலை செய்கிறாரு. அவன் எதேச்சும் ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி போன வருஷத்து மாடல் வண்டி இருக்குது, ஒரு டாப் எண்ட் மாடலுக்கு கொஞ்சம் அடுத்த மிட் வேரியண்ட்டு, ஆனால் நல்ல டிஸ்கவுண்ட்டோட வாங்கி தரமாமான்னு சொன்னான். சரி ஓகே அப்படின்னா ட்ரை பண்ணி பார்ப்போம். சரி, இந்த கேஷ் வேறு இருக்குது, இதை அப்படியே டவுன் பேமெண்ட் கொடுத்துட்டு வாங்கிட்டோம்னா வண்டிக்கு நம்ம எதுவும் செலவு பண்ணல, அப்போ நம்ம தான் யூஸ்வலாக வரதை வச்சு தானே வீடு கட்டிகிட்டு இருக்கோம், அப்படியே பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதே போல் அமைஞ்சிச்சு. நம்ம இவ்வளோ வேரியண்ட்லாம் நான் எதிர்பார்க்கல. ஆக்சுவலி அவர் கூட அந்த பயணிச்சதுனால மட்டும்தான் இது சாத்தியமாச்சுன்னு தான் நம்புகிறேன். ஸோ ஒரு நல்ல வண்டி இது மாதிரி ஒரு அமைப்பாக அமைஞ்சிச்சு. என் ஒய்ஃபும் எதுவுமே சொல்லலை, விஷயமே அதுதான். ஏன்னா பணம் தான், நம்ம எதுவும் செலவு பண்ணலையே, எதுவும் நகை அடை வைக்கல, யார்ட்டையும் கேட்கல, எந்த கடனும் வாங்கலை, வந்துருச்சு. ஸோ அப்போ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, அது ஆல்ரெடி போன வருஷத்து வண்டி, அப்போ அது பழசு தானே, ஏதோ ஒரு மாதம்னாலும் அது பழசு தான். எனக்கு ஒரு சாந்தமாகிடுச்சு, ரைட்டு நம்ம காரகமும் வேலை செஞ்சிருச்சு, கடன் வாங்கி தான் வாங்குகிறேன், ஸோ அட்லீஸ்ட் இது மாதிரியாவது வந்துருச்சுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். ஸோ இப்போ இது எதுக்கு சொல்கிறேன்னா, என்ன ஒரு கார் வாங்கினதுக்கு இவ்வளோ பில்டப்பான்னு நினச்சிடாதீங்க, இதுவும் ஒரு முக்கியமான விஷயந்தான். ஏன்னா ஒவ்வொருத்தங்களுக்கும் அதுலேருந்து வளர்ந்து பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா நான்லாம் ஒரு சிங்கிள் பேரண்ட்டில் வளர்த்த ஒரு சாதாரணமாக வளர்ந்த பையன்தான். ஸோ அதனால் இந்த நேரத்தில் இந்த காலச்சக்கரத்தை இயக்கும் போதும் யார் கூட அசோசியேட் ஆகிருக்கோமோ அதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதுக்கு தான் இதெல்லாம் புரிய வைக்கிறதுக்காக தான் இந்த விஷயத்த சொல்லிக்கிறேன். ஸோ அதனால் இது போல் நீங்களும் தொடர்ச்சியாக வந்துட்டு இந்த ஐயா சொன்ன மாதிரி அடுத்தது ரெட் டாக்ஸி புக் பண்ணி வாங்க, இல்லை ஒன்று ஒன்றா சின்னதாக பண்ண முடியாமலாம் எதுவும் இல்லை, முயற்சி பண்ணுங்கள் அட்லீஸ்ட் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஸோ இதை சாத்தியப்படுத்தின இந்த பிரபஞ்சத்திற்கும் என்னோடய நண்பர்களுக்கும் என்னோடய நிர்வாகிகள் எல்லாம் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நான் மனதார நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அவங்க பாதம் தொட்டு வாழ்த்துக்கிறேன். சரி ஓகே, இப்போ இந்த மாதம் சப்ஜெக்டுக்குள்ளே போகலாம். இந்த மாதம் வந்து கடன் பிரச்சனை நீங்கள் மாந்திரீக பரிகாரங்கள் 12 லக்னத்துக்கும் விஷயம்தான். நம்ம ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும், மாந்திரிகம், தாந்திரிகம், நவரத்ன விஷயங்கள் தான் நம்ம வந்து ரெகுலராக பண்ணிக்கிட்டு இருக்கோம். எல்லாருக்கும் முன்னிலையில் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ மாந்திரிகம் பற்றி பயப்படக்கூடாதுன்னு நம்ம வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம், எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ மாந்திரிகம்னா ஒன்றும் பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லை. மாந்திரிகம் நாட் ஓன்லி பிளாக் மேஜிக் இல்லை, ஒயிட் மேஜிக்னு சொல்லக்கூடிய வெண் மாந்திரிகத்தை பற்றி மட்டும்தான் நம்ம வந்து இவ்வளோ நாளமாக கூவி சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ மாந்திரிகத்தால் நிறைய விஷயங்களை சாதிக்க முடியும், நிறைய விஷயங்களை வந்து தற்காத்துக்க முடியும். முக்கியமாக அதுதான் நம்ம ஆரம்பத்துலேருந்து சொல்கிற மாதிரி, நமக்கு தசாபுதிகள் மாற்றத்தாலேயோ இல்லை ஏதோ ஒரு தப்பான விஷயத்தினாலேயோ இல்லை ஏதோ ஒன்று தொடாத விஷயத்தை நம்ம தொட்டதுனாலேயோ ஏதாவது பாதிப்புகளை நம்ம அனுபவிச்சுக்கலாம், அதில் எந்த தப்பும் இல்லை. பட் யாராவது ஒரு தேர்ட் பர்சனோட இன்டென்ஷனால் நம்ம வந்து டவுன் ஆகிடக்கூடாது. அதுக்கு மட்டும்
நம்ம எப்போவுமே முக்கியமான ஃபோக்கஸ் கொடுக்கணும். நல்லவங்களாக இருக்கலாம், ரொம்ப நல்லவங்களாக இருக்கக்கூடாது. திறமை வந்து ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாம் ஏறி மிதிச்சு போயிட்டு தான் இருப்பாங்க. நம்ம யாரையும் மிதிக்க வேணாம், யாரும் நம்மளை மிதிக்காமலும் பார்த்துக்கணும். ஸோ மாந்திரிக விஷயங்கள் எல்லாமே இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். என்னென்னா திருஷ்டி. இப்போ இந்த கார் வாங்கிட்டோம், இந்த பணம் அப்படி வாங்கணும்னு சொன்னபோது திருஷ்டி வந்துடும் சொல்லக்கூடாதுங்கிற மாதிரிலாம் கிடையாது. ஏன்னா நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடணும். நம்ம இப்படியே அந்த ஸ்டேஜ்லேயே நின்றுட்டு இருந்தோம்னா அப்படியே தான் இருந்துகிட்டு இருப்போம். இவங்க பார்க்குறாங்க, அவங்க பார்க்குறாங்க, இவங்க இப்படி இருக்குது, நமக்கு இப்படி வந்துருச்சு, ஒருவேளை அப்படி இருக்குமோ, அதனால் இப்படி இருக்குமோ, வீட்டில் வந்து வவ்வால் வந்துருச்சு, பூரான் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம்னா ஒன்றுமே ஜெயிக்க முடியாது. ஸோ அப்போ வந்து மாந்திரிகத்தை வச்சு நிறைய விஷயங்களை சாதிக்கலாம். அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் கடனை அடைக்கிறது. ஸோ இப்போ கடனை அடைக்க முடியுமா? கடன்னா என்ன? ஐயா நம்ம அருண்ராமனை பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அது பேசி முடித்தோடனே பேசினா ரெலவெண்ட்டாக இருக்கும்னு நினச்சேன். பட் வந்து அப்புறம் ரெண்டும் பேசியாச்சு. ஸோ இப்போ கடன்னு நம்ம கடன் பட்டார் வேந்தன் ஏதோ இலங்கை வேந்தன் ஏதோ இதெல்லாம் வரும் பாருங்கள். கடன் பட்ட ஒரு மனசு மாதிரி கலங்கினாரம் இலங்கை வேந்தன்லாம் சொல்லுவாங்களே. கடன் பட்டுறவங்கன்னா கடன் வந்து கை நீட்டி காசு வாங்குறது மட்டும் கடன் இல்லை. கடன் எல்லாருமே கடன்காரங்க தான். எல்லாருமே யாருக்காவது ஒரு இடத்துல கடன் பட்டு தான் இருப்போம். கடன் இல்லாதவங்க யாருமே கிடையாது. கடவுள்லாம் சொன்னார், கடன்னா நீங்கள் கடன் ஈக்குவல் டு கடமைன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு அம்மா அப்பாவுக்கு நம்ம வந்து பெத்த பையனாக இருக்கோம், அவங்களுக்கு இந்த பெத்த கடன் இருக்குது. நம்ம குழந்தைங்க நமக்கு கடன் பட்டிருக்காங்க, நம்ம மனைவி நம்ம கடன் பட்டிருக்காங்க, அவங்களுக்கு நம்ம கடன் பட்டிருக்கோம், நமக்கு அவங்க கடன் பட்டிருக்காங்க. ஸோ கடமை யாரெல்லாம் கடமை செய்யணுமோ, அன்றாட வாழ்க்கையில் எந்த விஷயங்களை செய்யணுமோ, கமிட்மெண்ட்ஸ் யாருக்கு இருக்கோ எல்லாருமே கடன்காரங்க தான். இந்த மாதம் வந்துச்சுன்னா நமக்கு இதெல்லாம் வேணும் தானே. வீடு வாடகை கொடுக்கணும், வாடகை இல்லைன்னா நமக்கு வாடகை வருமானமே வந்தால் கூட எண்ட் ஆஃப் த இயர் வந்து சொத்து வரி கட்டணும், குடிநீர் வரி கட்டணும், இபி பில் கட்டணும், எல்லாம் அனுபவிச்சு தானே கடன் கட்டுறோம். இபி எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிட்டு தானே கொடுக்கும், அதுவும் ஒரு கடன் தானே. ஸோ கடன் நினச்சா கடன் வந்து பணம் வாங்குகிறோம், பணம் கொடுக்கணும், வட்டி கட்டுறோம், அது மட்டும் இல்லை. கடன் எல்லாருக்குமே உண்டு, கடன் இல்லாதவங்க யாருமே இல்லை. ஸோ இப்போ கடன் வந்து பண ரீதியான விஷயம் மட்டும் கருதாமல் பொதுவாக கடமையாக நினச்சிட்டு கமிட்மெண்ட்டாக நினச்சிட்டு அதை எப்படி ஆனர் பண்ணுறது, அதுக்கு போய் நம்ம பிளானை பண்ணுவோம். ஏன்னா இப்போலாம் சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு கடன் தீர வேண்டுமா, ஒரே நாளில் கோடீஸ்வரன் ஆக வேண்டுமா, இந்த மாதிரி ஒரு தலைப்பு போட்டால் தான் எல்லாம் விரும்பி பார்க்குறாங்க. அதனால் ஒரு வேளை கடன் கூட சொல்லியிருக்கலாம். பட் வந்து கடனை வந்து யாராலையும் தீர்க்க முடியாது. இன்னொரு விஷயம் தெரிஞ்சுங்க, கடன் யாருக்குமே படாமல் கடன் எல்லாம் செட்டில் பண்ணிட்டு தான் நான் வந்து முக்தி அடைவேன்னு யாராலையுமே முடியாது. ஏன்? யாருக்காவது எப்பயாவது நம்ம எதாவது ரூபத்திலேயாவது கடன் பட்டே தான் தீர்ந்துருப்போம். அந்த கடனை வந்து அவ்வளோ சீக்கிரம்லாம் எல்லாராலையும் எல்லா நேரத்திலும் பைசல் பண்ணிட்டுலாம் போக முடியாது. அண்ணன் சொன்ன மாதிரி வேற ஒருத்தன்ட்ட ஏமாற்றிட்டோம், நீ ஒருத்தனை ஏமாற்றிட்டா இல்லை ஈக்குவல் ஆயிடுச்சுங்கிற கான்செப்ட் தான். அப்படியே ஒரு பேலன்ஸாக போய்க்கிறது தான் நல்லது, வேறு வழி இல்லை. ஏன்னா எல்லாமே நம்ம பார்த்துட்டு இருக்க முடியாது, முன்ஜென்மத்தில் போய் நம்ம ஒன்றும் செக் பண்ண முடியாது. அதுக்கு எந்த பேராமீட்டர்ஸும் இல்லை, எந்த ப்ரோட்டோகாலும் இல்லை. ஸோ அதனால் பொதுவாக இந்த 12 லக்னங்களுக்கும் கடன் சொல்லக்கூடிய இந்த கடமைகளை சரிவர நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்கும், கமிட்மெண்ட்ஸை ஆனர் பண்ணிக்கிறதுக்கும், ஒரு விதத்தில் கடன்களெல்லாம் கொஞ்சம் பெரிய கடன் இருக்குது அது மாதிரி விஷயங்களை குறைச்சிக்கிறதுக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னா நிறைய வழிகள் வந்து முன்னோர்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஜோதிட ரீதியாகவும் சரி, தாந்திரிக ரீதியாகவும் சரி, மாந்திரிக ரீதியாகவும் சரி. இப்போ நம்ம ஸ்பெசிஃபிக்காக மாந்திரிகத்தை மட்டும் சொல்கிறோம். ஜோதிடம் தாந்திரிகமும் சேர்ந்த மாதிரியே சொல்கிறேன். உங்களுக்கு எல்லாம் ஓரளவுக்கு ரெலவெண்ட்டாக இருந்தால் தான் உங்களுக்கு புரியும். அதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கடன் எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா ஜோதிடத்தை பேஸ் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ நம்ம பிறந்த லக்னம் ராசி, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு சிலருக்கு வந்து லக்னம் வேலை செய்யும், ஒரு சிலருக்கு ராசி வேலை செய்யும். லக்னம்னு சொல்லக்கூடிய லக்னாதிபதி ஒருத்தருக்கு வந்து நல்லா இருப்பார், அதனால் லக்னம் பேஸ்டாகவே அவங்க வாழ்க்கை இருக்கும். ராசி ஒருத்தருக்கு வேலை செய்யும், ராசின்னு சந்திரன் நல்லா இருப்பாங்க, ராசி வேலை செய்யும். இந்த லக்னமும் ராசியும் 6, 8 இருக்கிறவங்க, இந்த 2, 12 இருக்கிறவங்களுக்கு தான் கொஞ்சம் வேரியேஷன்ஸ் இருக்கும். அப்போ அவங்களாம் ரெண்டையுமே செக் பண்ணிக்கணும். அதனால தான் முன்னாடி நம்ம இந்த வருஷம் ராசி பலன் கூட லக்னத்துக்கு தான் ராசி பலன்லாம் போட்டோம். நம்ம சேனலில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் ராசி பற்றி தான் போட்டுட்ருக்காங்க இல்லையா. நீங்கள் மேச ராசி, உங்களுக்கு 7.5 சனி வரப்போகுது, அது எதுன்னு சொல்கிறோம் இல்லையா. இதெல்லாமே ராசியை பேஸ் பண்ணி தான் 90% இருக்கும். நாங்கள் தான் வந்து லக்னத்தை பேஸ் பண்ணி இந்த வருஷம் போட்டோம். அது ஆன் த ஸ்பாட் நிறைய பேருக்கு தெரியும். ஆல்ரெடி போன பயிற்சியில் எப்படி இருந்ததுன்னு பார்த்து உங்கள் ஜாதகத்தை செக் பண்ணிங்கனாவே ஈஸியாக தெரிஞ்சிடும். அப்போ எதை வச்சு தெரியும்னா, லக்னம் வேலை செய்கிறவங்களுக்கு லக்னத்தை பார்க்கணும்.
லக்னம் எப்படி வேலை செய்யுது, ராசி எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா அதை நீங்களே செக் பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் ஒரு லக்னம் இருக்கீங்கன்னா அந்த லக்னாதிபதி எப்படி இருக்காரு, அந்த லக்னத்துக்கு இந்த பயிற்சிக்கெல்லாம் என்ன வேலை செஞ்சிச்சு, அது நடந்துதா, உங்களோட பாஸ்ட் போன வருஷத்தில் நடந்துதான்னு செக் பண்ணிங்கன்னா தெரிஞ்சிடும். அதே போல் ராசி, இப்போ லக்னத்துக்கு 8ல் சந்திரன் வரும்போது சந்திராஷ்டமம் வந்து சந்திரன் ராசிக்கு 8ல் வர்றது தானே, லக்னத்துக்கு 8ல் சந்திரன் வரும்போது நிறைய நடந்திருக்கும். சில பேருக்கு நமக்கு ராசிக்கு தானே சந்திராஷ்டமம் சொன்னாங்க, இன்றைக்கி நல்லா இருக்குன்னு நல்லா நினப்பாங்க. ஆனால் லக்னத்துக்கு வேலை நடந்துகிட்ருக்கும். ஸோ அதனால் லக்னாதிபதி நிற்கிற வீட்டு கூட நடந்துகிட்டு இருக்கும். நிறைய இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது, ரொம்ப சூட்சமங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் ரொம்ப வேண்டாம், ஓரளவுக்கு பேசிக்காக தெரிஞ்சுக்கங்க. லக்னத்துக்கு 8ல் போகும்போது ஏதாவது நெகட்டிவ் நடக்குதா, ராசிக்கு 8ல் நடக்குதான்னு செக் பண்ணுங்கள். அதை வச்சு பார்த்தாவே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் லக்னம் வேலை செய்தா ராசி வேலை செய்தானே. ஸோ அப்போ வந்து லக்னத்தை வச்சு பார்க்கும்போதும் சரி, ராசியை வச்சு பார்க்கும்போதும் சரி, அவங்கவுங்க லக்னத்துக்கும் ராசிக்கும் இந்த கடன் சொல்லக்கூடிய கமிட்மெண்ட் சொல்லக்கூடியது எப்படி இருக்கும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, பொதுவாக சரம் லக்னம், அதாவது ஒவ்வொருத்தங்களுக்கும் லக்னம் கடன் இது மாதிரி கமிட்மெண்ட்ஸ்னாவே 6ஆம் இடம்னு எல்லாமே தெரியும் இல்லையா. அப்போ வந்து அவங்க லக்னத்துக்கு 6ஆம் இடம் என்னன்றதை பார்க்கணும். இப்போ மேஷம்னா கன்னி வந்து 6ஆம் இடமா வரும் இல்லையா, அது போல் இப்போ ரிஷபம்னா துலாம் வரும். அது போல் அவங்கவுங்க லக்னத்துக்கு ராசிக்குமே கூட நீங்கள் அப்படியே மைண்டில் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ லக்னத்துக்கு 6ஆம் இடம் சர ராசியாக இருந்துச்சு அப்படின்னா, சரம் இருந்தது அப்படின்னா அவங்க கடன் வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்குமா. அவங்க கடன் வாங்கிக்கிட்டே தான் இருப்பாங்க. கடன் ஒன்று தொட்டுட்டாங்கன்னா அது இருந்துகிட்டே தான் இருக்கும். கடனை வாங்கி போட்டு இதை வாங்கி அதை போட்டு அதை வாங்கி இதை போட்டு ஏதாவது ரொட்டேஷன் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. அப்படி தானே இருக்குது, அப்படி தான் இருக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதனாலலாம் ஒன்றும் தப்பு இல்லை, அதுக்கெல்லாம் பயப்படாதீங்க. எப்போ தான் இந்த கடன் தீரணும்லாம் நினைக்காதீங்க. எதுக்கு தீரணும், தீரலாம் வேண்டாம், அப்படியே போயிட்டு. கடன் வாங்குறோன்னாவே நம்ம எலிஜிபிள் தான் அர்த்தம். நம்ம நம்பி ஒருத்தன் கடன் கொடுக்குறான்னா நம்ம திருப்பி கொடுக்க போகிறோம் தானே அர்த்தம். எப்படியோ கொடுக்க போகிறோம். நம்ம அப்போ எப்படி கொடுப்போம், உழைச்சி கொடுப்போம், வேலை செஞ்சு கொடுப்போம், எப்படியோ கொடுப்போம். அப்போ நம்மக்கிட்ட பணம் வரப்போது தான் போகுது இல்லையா. ஸோ வந்து இந்த சிபில் ஸ்கோர்லாம் செக் பண்ணும்போது பார்த்துருக்கீங்களா, எவன் நிறைய கடன் வாங்குறாங்களோ அவங்களுக்கு தான் சிபில் ஸ்கோர் சூப்பராக இருக்கும். ஏன்னா கடன் அதாவது வாங்குறது மட்டும் இல்லை, திருப்பி கொடுக்குறத பொறுத்து திருப்பி கொடுக்க பார்த்தீங்கன்னா ஸ்கோர் நல்லாயிருக்கும். நீங்கள் கடனே வாங்கலைன்னா ஸ்கோரே இருக்காது. அவங்களுக்கு தேவையில்லைன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அப்புறம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு முக்கியமான இடத்துக்கு போகும்போது இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துக்கு என்னங்க அவங்களுக்கு ஒன்றுமே வாங்கலைன்னா நான் கடனே வாங்க மாட்டேன்னு சொன்னால் சிபிலில் ஸ்கோரே இருக்காது. அவன் நம்பி கடனே தரமாட்டாங்க. நான் இவ்வளோ நாளாக கடன் வாங்காமல் வாழ்ந்திருக்கேன்னு நீங்கள் சொன்னாலும் அவங்க யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அப்போ வந்து கடன் வாங்குறோன்னாவே எலிஜிபிள் தான் அர்த்தம் இல்லையா. அப்போ வந்து இப்போ இந்த மாதிரியான பீப்புள்ஸ்க்கு யாருக்கு 6ஆம் இடம் வந்து சரராசியாக இருக்குதோ அவங்களோட கடன் தீரா கடனாக வளர்ந்துக்கிட்டே போயிட்டுருக்கோம். அது கண்டினியூஸாக போகுங்கிறத தெரிஞ்சுக்குங்க ஃபஸ்ட்டு. அடுத்த ஸ்திரம்னா ராசி இருக்கு இல்லையா, ஸ்திர ராசிகள்னு சொல்லக்கூடிய இந்த ரிஷபம், அது தெரியும் இல்லையா, ரிஷபம் சிம்மம். அந்த ஸ்திர ராசிகளில் யாருக்கெல்லாம் 6ஆம் இடமா இருக்கோ அவங்களுக்கு கடன் வந்து அப்படியே நிறைய பல்ஜாக இருக்கும், பெரிய அமௌண்ட்டாக ஒரு மாதிரி கடன் வந்து ஸ்திரமாக அப்படியே இருந்துகிட்டே இருக்குமா. அதுவும் செக் பண்ணி பாருங்கள். உபய ராசியாக இருந்ததுன்னா கடன் இப்படியும் இருக்கும் அப்படியே இருக்கும். திடீர்னு கடனே இருக்காது, திடீர்னு 4-5 இஎம்ஐ ஓடும், அப்புறம் அப்படியே ஒன்றும் இல்லாமல் இருக்கும். அப்படியே வளரும் தேயும், ஒரு மாதிரி இம்பேலன்ஸ்டாகவே இருக்கும். அவங்களால வெளியவும் வர முடியாது, வாங்காமலும் இருக்க முடியாது, மைண்டும் ஒத்துக்காது, அப்படியே ஒரு மாதிரி போராட்டத்துமே தான் இருப்பாங்க. அதே போல் இது மாதிரி ஒவ்வொருத்தங்களுக்கும் எல்லாம் இருக்கான்றது முதல்ல செக் பண்ணி பாருங்கள். அப்படி இருந்தால் தான் இது சரியாக போயிட்டுருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி 6ஆம் இடத்தை நம்ம இது மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த 6ஆம் இடத்தோட அதிபதி எப்படி இருக்கார், லக்னம் எப்படி இருக்குது, அப்போ அதோட நிலையெல்லாம் பார்த்து வாங்கியிருக்கிற சாரம் பார்த்து நிறைய மாந்திரிக விஷயங்கள் இருக்குது. அதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா அந்த இடம் சார்ந்த விஷயம், அந்த பஞ்சபூத தத்துவங்களில் அது இடம் சார்ந்த விஷயத்தை வச்சு அதை வந்து க்ளோஸ் பண்ணலாம். அதை க்ளோஸ் பண்ணலாம் மீன்ஸ் குறைச்சிக்கலாம். பிரச்சனைகள் வந்து வேரியேஷன் இல்லாமல் ரொம்ப மனசை அழுத்துற அளவுக்கு கடன் இல்லாமல், இல்லைன்னா அந்த இஎம்ஐஸ் அந்த கடனை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணாத அளவுக்கு நம்ம மேலே வந்துக்கலாம். பணம் வந்துடும் கட்டிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் வர்றதுக்கு நம்ம அதுக்கு தயாராகிறதுக்கு நிறைய வழிமுறைகள் வந்து இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் வந்து முக்கியமான பரிகாரம் வந்து மாந்திரிக ரீதியானது. மாந்திரிகனாவே நான் முன்னாடி சொல்லியிருக்கேன், மந்திரங்கள் யந்திரம் அது மாதிரியே தான். மாந்திரிகம்னாவே மந்திரம் யந்திர தந்திரம் தான் மாந்திரிகம், இதோட முக்கலவை தான். இது எப்படி பயன்படுத்தணும் தந்திரமா அப்படிங்கிறத பொறுத்து தான் அதை வந்து ஜெயிக்கிறதுக்கான விஷயங்களாக வழியில் இருக்குது. ஸோ அப்போ வந்து அது வந்து அவங்களோட 6ஆம் இடத்தை வச்சு தான் நம்ம செக் பண்ணோம். அவங்க தனிப்பட்ட ரீதியான விஷயங்களை தான் பண்ணணும். அது நம்ம வர்றவங்களுக்குலாம் அப்படி தான் நம்ம பண்ணுறோம். ஸோ இப்போ ஜென்ரலாக நீங்கள் ஜென்ரல் பீப்புள் எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்காக சில வழிமுறைகள் வந்து ஜென்ரலாக சொல்கிறேன்.
அதில் வந்து இப்போ தண்ணீர் சம்மந்தப்பட்ட இடங்கள் வருது இல்லையா, இப்போ வந்து கடகமோ விருச்சிகமோ இந்த மீனமோ 6ஆம் இடமாக இருக்கிறவங்களுக்கு ஒன்று ஸ்தரமோ ஸ்திரமாலாம் உபயமாலாம் வரும். அப்போ அவங்களுக்கு வந்து பொதுவாகவே அவங்களோட அந்த கடன் கமிட்மெண்ட்ஸ் ஆனர் பண்ணிக்கிறதும் கடனை குறைச்சிக்கிறதுக்கும் இந்த கடல் ஸ்நானம் ஆறுகளில் குளிக்கிறது, அப்படி குளிக்கும்போது அந்த 6ஆம் அதிபதிக்கான சில எந்திரங்கள் இருக்குது, அதை வந்து தலையில் வச்சுட்டு முழுகணும். சூப்பராக வேலை செய்யும். ஒன்றும் இல்லை, எருக்கை இலை இருக்குல்ல, எருக்கை இலை வச்சு ரத சப்தமி குளிப்பாங்க பார்த்துருக்கீங்களா? அது மாதிரி ஒரு அதெல்லாம் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கும் அதுக்கு என்ன சம்மந்தம்லாம் பார்க்கக்கூடாது. அதோட சமிதி வேறு, அதோட விஷயம் வேறு, அந்த டைம் வேறு, ரொம்ப முக்கியமானது. அதுபோல் அந்த எந்திரங்களை தலையோடு வச்சுட்டு கடலெல்லாம் முழுகிட்டு வந்தாங்கன்னா பெரிய பெரிய கடன்கள்லாம் ரொம்ப சாதாரணமாக தீரும். இது வந்து கடன் சம்மந்தப்பட்ட நீர் ராசி சம்மந்தப்பட்டவங்களுக்கு 6ஆம் இடமா இந்த நீர் ராசிகள் உள்ளவங்களுக்கு. அதுபோல் ஒவ்வொரு லக்னங்களுக்கும் ஜென்ரலான விஷயங்களை சொல்கிறேன். இதில் அதில் கொஞ்சம் நல்லதும், அதாவது மாந்திரிகமும் இருக்கும், தாந்திரிகமும் இருக்கும். உங்களுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சு பாருங்கள். ஈஸியாக செய்கிற மாதிரி இருக்கிறத செய்யுங்க. அதுக்கு மேலே இருக்கிறத வந்து கொஞ்சம் இந்த மாதிரி முக்கியமான ஏதாவது பார்த்து பேசி அப்பாயின்மெண்ட்ஸ் எடுத்து தான் செய்ய முடியும். ஸோ இப்போ அதில் வந்து 12 லக்னங்களுக்கும் அப்படியே ரைட்டாக சொல்கிறேன், செக் பண்ணிக்கோங்க. பொதுவாக மேச லக்னத்துக்கு வந்து புதன் வந்து வரும் இல்லையா, கன்னி ராசி. ஸோ கன்னி வந்து உபயம். ஸோ மிக்ஸ்டு நேச்சராக இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து கடன் வரும், தேயும், மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்போ அவங்க வந்து சில வந்து இப்போ முக்கியமாக இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். இந்த மாந்திரிகத்தில் வந்து செய்யக்கூடிய விஷயங்களில் சில தாவரங்கள் இருக்குது, எருக்க இலை மாதிரி விஷயம் இருக்குது, சில ஹோமங்கள் இருக்குது. மாந்திரிகத்தில் ஹோமத்தில் போடுற சமிது அவ்வளோ எக்ஸலண்ட்டாக வேலை செய்யும். சும்மா ஜென்ரலாக போடுற சமிதி இல்லாமல் இதுக்குன்னே ஸ்பெசிஃபிக்காக சில சமிதிகள் இருக்குது. சில இப்போ சுக்கிரன் சம்மந்தப்பட்டதெல்லாம் வந்ததுன்னு வைங்களேன், சனி சம்மந்தப்பட்ட சில கசப்பு சுவை உள்ள சமிதெல்லாம் யாருமே போட மாட்டாங்க. இதில் நம்ம யாகங்களில் இதுக்கான போடக்கூடிய வேள்விகளில் ஸ்பெசிஃபிக்காக இதுக்கு மட்டும் கடனுக்காக ஒரு நிவர்த்தி ஒரு ஹோமம் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு போடுற சமிதில் நிறைய விஷயங்களை சாதிக்கலாம். அப்போ நெருப்பு ராசி வர்றவங்கள வந்து இந்த மேஷம் இது மாதிரி சிம்மம் வர நெருப்பு ராசி வர்றவங்களுக்கு அந்த சமிதிகளில் அவங்களுக்கு ரெலவெண்ட்டான சமிதை போட்டு எரிக்கும் போது கடன் தீர்றதை கண் கூட பார்க்கலாம். அதை அந்த ஆறுகளில் குளிக்கிறது சொல்லியிருந்தோம் இல்லையா, காற்று, அதே ஹோம புகை, தூபம் போடுறதுல சில சமிதிகள் போடலாம். இப்போ இந்த நாயுருவி இது மாதிரி ஒரு சில இதெல்லாம் வெண்கடுகள்லாம் வந்து சனிக்கு சம்மந்தப்பட்டிருக்கும். ஸோ இப்போ அந்த சமிதி அந்த இதையும் சேர்த்து நம்ம வந்து சாம்பிராணி டெய்லி போட அந்த கமிட்மெண்ட்ஸ் ஆனர் பண்ணுற விஷயமும் கடன் குறையிறத வந்து நம்ம கண் கூட பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி தீர்வுகளுக்கு சில தாயத்துகள் இருக்குது, சில வேர்களை வந்து தாயத்தாக போடலாம். அதுக்கு வந்து அதுவும் கூட நிறைய சூட்சமான விஷயங்கள்லாம் இருக்குது. இப்போ நம்ம வந்து அந்த வலது பக்கம் போகிற வேர், அதை காப்பு கட்டி எடுக்கணும், சாப நிவர்த்தி பண்ணணும், அப்புறம் அதை உருவேற்றணும், எல்லாம் நிறைய இருக்குது. மாந்திரிகத்தில் நிறைய விஷயம் இருக்குது. அதை ப்ராப்பராக செஞ்சோன்னா, ப்ராப்பரான ஆட்களில் அணுகி கரெக்டாக பண்ணோம்னா கடன் மட்டும் இல்லை, எல்லா விதமான பிரச்சனைகள்லேருந்தும் வெளியே வரலாம். அப்போ இதெல்லாம் செஞ்சுறதுக்கு சரியான நபர்கள் வரும்போது ஒவ்வொருத்தங்களுக்காக இதை வந்து செக் பண்ணி அனலைஸ் பண்ணி தான் சொல்லணும். ஆனாலும் ரேண்டமாக எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்காக பொதுவாக சொல்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா, ஏன்னா மாந்திரிகம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப எல்லாமே வெளிப்படையாக சொல்லிட முடியாது. ஏன்னா அது அவ்வளோ மறைக்கப்பட்டதான், பெரிய விஷயம் இல்லை. சரியாக யூஸ் பண்ணிக்கிட்டால் அது சரியாக இருக்கும். சப்போஸ் அதை வச்சு நெகட்டிவாக தான் பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் தேவையில்லாத நெகட்டிவ் தான் வரும். அப்புறம் அதுக்கு பேர் வெண்மாந்திரிகமே கிடையாது, அது பிளாக் மேஜிக் ஆகிடும். ஸோ அதனால தான் கொஞ்சம் அப்படியே பார்த்து சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஸோ இப்போ வந்து நிரந்தர கடன் இருக்கக்கூடிய இந்த ஸ்திர ராசிக்காரங்களுக்கும் சரி, அப்பப்போ வந்துட்டு போகிற உபயராசி சம்மந்தப்பட்டவங்களுக்கும் சரி, இந்த மாதிரி சரகம் சால்மப்பட்டி அப்படியே வளர்ந்துக்கிட்டே இருக்கக்கூடியவங்களாலும் சரி, அவங்கவுங்க 6ஆம் ராசி 6வது இடம் வந்து லக்னத்துக்கு ராசிக்கும் இந்த மாதிரி இருக்கும்போது என்ன மாதிரியான பரிகாரங்கள் செஞ்சுக்கலாங்கிறதில் பார்க்கும்போது மேஷத்துக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து எந்திரங்கள் தான் நல்லா வேலை செய்யும். எந்திரங்கள் வேலை செய்யும். அவங்க வந்து சில வேர்கள் இருக்குது, அது வந்து அந்த மேஷ லக்னமும் என்ன ராசின்னு பார்த்து அதுக்கு நட்சத்திர ரீதியாக ஒரு சில தாவரங்கள் இருக்குது. அந்த தாவரங்களோட அந்த செடிகளோட அந்த வேரெல்லாம் எடுத்து காப்பு கட்டி தாயத்து போட்டுக்கலாம். இது ஒன்று. அதே போல் அந்த 6ஆம் அதிபதிக்கான புதன் வந்து எங்கே இருக்காரோ அதுக்கேற்ற மாதிரியான எந்திரங்களை வந்து நம்ம இணைஞ்சி தலையில் வச்சு அதுவும் பண்ணலாம், தாயத்து போட்டுக்கலாம். இது மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து ரெகுலராக பண்ணலாம். ஸோ இப்போ வந்து அடுத்து வந்து ரிஷபத்துக்கு பார்க்கலாம். ரிஷபத்துக்கு வந்து
துலாம் ராசி தான் வந்து 6ஆம் வீடாக இருக்கும் இல்லையா. ஸோ அப்போ அவங்க வந்து தானங்கள் பண்ணுறத பழகிக்கணும். இந்த தீர்வுகளில் விட்டு போனது ஒன்று தானம் பண்ணி கூட நம்மளோட கமிட்மெண்ட்ஸை குறைக்கலாம். இப்போ ஒருத்தங்களுக்கு ஒரு வந்து கேட்குறாங்க, இல்லை ஏதோ ஒரு விஷயம் நம்ம கொடுக்க ஒரு தான பொருட்களை கொடுக்க நமக்கு வந்து இந்த கடன் குறையிறதுக்கான விஷயங்களையும் இதை வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். நம்மளோட கமிட்மெண்ட்ஸை ஹானர் பண்ணுறதுக்கும் வழிகள் இருக்குது. ஸோ அதையும் தெரிஞ்சுக்கணும். அப்போ வந்து ரிஷப லக்னத்துக்கு வந்து ஹோமங்களும் ரிஷப லக்னமாக இருந்து ரிஷப ராசியாக இருந்து அவங்களுக்கு வந்து துலாம் வரும் இல்லையா, அவங்களுக்கு சேம் ராசி, அவங்க வந்து தானம் பண்ணுறத பார்த்துக்கணும். ஸோ அப்போ தானம்னா அந்த 6ஆம் இடத்துக்குடைய நடு நட்சத்திரமான சுவாதி அதை எடுத்துகிட்டு அந்த தேன் தானம் கொடுக்கலாம். இல்லை அந்த நட்சத்திரத்தை அந்த 3 வீடு அந்த நட்சத்திரத்தில் அந்த வீட்டில் இருக்கிற 3 நட்சத்திரங்களுக்கான உணவுப் பொருட்கள் தானம் கொடுக்கலாம். அப்புறம் வந்து ஹோமங்களில் அந்த நட்சத்திரத்துக்கான சமிதிகளை வந்து போட்டு ஹோமம் பண்ணலாம். இது பண்ண அந்த 6ஆம் இடம் சம்மந்தப்பட்ட 6ஆம் இடம் எஸ்பெஷலி 6ஆம் இடம் நம்ம கடமைன்னு சொல்லிட்டோம். இது மட்டும் இல்லாமல் அந்த எதிரிகள் தொல்லையோ நோய் நொடி சார்ந்த விஷயங்களோ இதை கூட சரி பண்ண முடியும் இந்த மாந்திரிக விஷயத்தால். இந்த மாதிரி வேலைகளை அது எதுக்கு பண்ணுறோங்கிற அந்த சங்கல்பத்திலே அந்த பாதி விஷயம் சால்வ் ஆகிடும். போடுற சமிதிகள்லையும் நிறைய விஷயங்களை சரி பண்ணிடலாம். வேள்விகளில் ஹோமம்லாம் அவ்வளோ விஷயம் இருக்குது. அதை மாந்திரிகமாக செய்யணும். சும்மா ஜென்ரலாக வச்சு ஏதோ பண்ணோன்ற மாதிரி இல்லாமல் அதுக்கு சில சமிதிகள் வந்து அவங்கவுங்களுக்கு உடையவங்களுக்கு அதை சேர்த்த மாதிரி செஞ்சோன்னா ரொம்ப எக்ஸலண்ட்டான பலன் வரும். அடுத்து வந்து மிதுனத்துக்கு வந்து ரொம்ப முக்கியம். இப்போ யாராவது மிதுன ராசி மிதுன லக்னம் இருக்கீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடன் மட்டும் இருக்காது, ஏதாவது ஒரு வழக்கு சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு விவகாரங்கள் பிரச்சனை இருக்கும். யாராவது இருக்கீங்களா மிதுனம்? ஏதாவது வழக்கு விசாரணைகள் பிரச்சனைகள் கமிட்மெண்ட்ஸ் இப்படி தான். ஏதோ ஒரு மிதுனத்துக்கு மட்டும் அது ஒரு மாதிரியான ஒரு ராசி. அப்போ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கடனும் இருக்கும், அவங்களுக்கு வந்து கடன் மட்டும் இல்லாமல் இந்த வம்பு வழக்குகள் ஏதாவது ஒரு யார் மேலேயாவது கேஸ் போடுறது, இல்லை கவர்மெண்ட் மேலே கேஸ் போடுறது, இல்லை அவங்க நம்ம மேலே போடுறது, இந்த மாதிரி ஒரு வழக்கு விஷயங்கள் இருந்துகிட்டே இருக்கும். இது அந்த டுவெல் இருக்கிறதுனால, அந்த இரட்டைத்தன்மை இருக்கிறதுனால. ஸோ அப்போ மிதுனம் யாருக்கெல்லாம் ராசியாக இருக்கும்போது அவங்களுக்கு விருச்சிகம் வந்து 6ஆம் அதிபதி வரும் இல்லையா. அப்போ அவங்களுக்கு வந்து சில மாந்திரிக விஷயங்கள் எப்படின்னா அந்த ஆறுகளில் குளிக்கிறது சொன்னேன் இல்லையா, ஆறுகளில் குளிக்கிறது, இந்த ஆற்று இந்த ஊற்று எடுப்பாங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஊற்று மண் எடுத்துகிட்டு வந்து அதை உடம்பெல்லாம் பூசி அது ஒரு தாந்திரிக விஷயம் இருக்குது. அது பண்ணும்போதும் சரி. அதே போல் விளக்கு தானம் கொடுத்தாலும் இந்த நம்ம அந்த மிதுன லக்னம் மிதுன ராசிக்காரங்களுக்கு வந்து இந்த கமிட்மெண்ட் சம்மந்தப்பட்ட கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வந்து தீர்க்க முடியும். அடுத்து வந்து கடகத்துக்கு வந்து தனுசு வரும். தனுசு அகைன் வந்து உபயம் சொல்லிட்டதுனால வளரும் தேயும் இருந்துகிட்டே இருக்கும். அதே போல் இன்னொரு சூட்சமான விஷயம் என்னென்னா, யாருக்கெல்லாம் ரிஷபம் அந்த தனுசுவும் மீனமும் அதாவது அந்த குருவோட ராசிகள் வந்து 6ஆம் இடமா வருதோ அவங்களுக்கு பெருசாக கடன் இருக்கும். சீக்கிரமாக அதை தீர்த்துருவாங்க. அகைன் மறுபடியும் கடன் வருவாங்க. அவங்க போய் கேட்குற இடத்துல எல்லாம் கடன் கிடச்சிரும். அவங்க கடனுக்குன்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடியே இப்போ கடன் கிடச்சிரும். அதெல்லாம் இப்படி யாராவது இருக்கீங்களான்னு செக் பண்ணி பாருங்கள். ஓகே, அப்படி தானே இருக்குது? அப்படி தான் இருக்கும். என்னென்னா கடன் பெருசாக இருக்கும். அதான் இப்படியோ பெரும் பணம் பெரிய விஷயம் அவங்களுக்கு வந்து இந்த கிடைக்கும். அதே போல் ஈஸியாக அதை அடைக்கவும் செஞ்சுருவாங்க. மறுபடியும் பணம் நிறைய கிடச்சிட்டே வரும். ஏன்னா குரு பெரும் பணம் அப்படிங்கிறதுனால அவங்க தான் வந்து எப்படியாவது எல்லாத்தையும் கரெக்டாக செட்டில் பண்ணிடணும், கரெக்டாக வட்டி காசு போட்டு எல்லாம் கொடுத்தணுங்கிற ஒரு எண்ணம் வந்து அவங்களுக்கு இருந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ அப்போ அதை சரி பண்ணிக்கிறதுக்கு, அதை வந்து அவங்க அதிகப்படுத்திக்கிறதுக்கு, அந்த பிரச்சனைகளை குறைச்சிக்கிறதுக்கு அவங்க என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, தாந்திரிகத்தில் வந்து நாங்கள் வந்து இந்த எந்திரம் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு ஒரு சின்னதாக வந்து தங்க தகடில் எந்திரம் செஞ்சு கொடுப்போம். அதை வந்து அவங்க பூஜை ரூமில் வச்சுட்டு அதை பூஜை பண்ண சொல்லி எல்லாம் பண்ணுறது, அதெல்லாம் கொஞ்சம் இப்போ எக்ஸ்ட்ரா விஷயம். இல்லாதவங்க என்ன பண்ணலான்னா தங்க கலரில் பேப்பர் இருக்கும். இந்த தாந்திரிகம் அந்த மாந்திரிகம் செய்கிறவங்களுக்குலாம் தெரியும். ஒரு சில்வர் கலர் இருக்கும், ஒரு எல்லோ கலர் இருக்கும். அதில் வந்து அந்த அந்த இடத்துக்கான விஷயங்களை அந்த எந்திரங்களை வரைஞ்சி அதை வந்து அவங்கள்ட்ட கொடுத்து அவங்கள சரியாக பூஜை பண்ண சொன்னாலும் சரி, பெருசாகவும் கடன் வரும், நிறைய பணமும் சம்பாதிக்கலாம். இவங்க தான் வந்து கடனை வச்சு வாழ்க்கையை பெருசாக வளர்த்துக்க முடியுங்க. எல்லாருக்கும் கடன் வந்து கெடுதல் கிடையாது. சில பேர் கடன் வாங்கி தான் வாழ்வாங்க. கடன் வாங்கி பெரிய ஆளானவங்களாம் இருக்காங்க. பெரிய ஆளுங்க எல்லாருக்குமே கடன் இருக்கும். அவங்களும் க்ரோர்லெஸ் கடன் இருக்கும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு அசட்ஸ் இருக்கும், லைபிலிட்டிஸ் அதெல்லாம் விட்டுருங்க. ஆனாலும் கடன் யாருக்கெல்லாம் பெரிய அளவில் இருக்கோ, அதை விட அதிகமாக அவங்களுக்கு சொத்துக்கள் இருக்கோ, அவங்க எல்லாமே இந்த குரு இந்த ஆதிக்கத்தில் இருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு கடனை பற்றி கவலைப்பட மாட்டான். பார்த்துக்கலாம், அந்த இதை விற்றுட்டா எல்லாத்தையும் கொடுத்துலான்ற மாதிரி ஒரு எண்ணத்துலேயே இருப்பாங்க.
அதனால தான் வந்து அவங்களால ஈஸியாக கடனை வந்து அடைஞ்சிரும். இப்போ அந்த குரு இந்த வீடுகள் இந்த மாதிரி இருக்கிறவங்க, இந்த குரு சம்மந்தப்பட்ட ஆதிக்கம் உள்ளவங்க, அவங்களால வந்து ஈஸியாக கடனை அடைச்சிட முடியும். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த கடனுக்கு வந்து சீக்கிரம் கடன்லேருந்து விடுதலையும் ஆயிடுவாங்க. அதே போல் கடனை வந்து சீக்கிரமாக வாங்கவும் செய்வாங்க, வளர்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அதை டிவல் சொன்னேன் இல்லையா, அந்த உபயங்கிறதுனால வளர்ந்து தேஞ்சிட்டே இருக்கும். அவங்களுக்கு வந்து இந்த தங்கம் சம்மந்தப்பட்ட எந்திரங்கள், இல்லை தங்க கலரில் இருக்கக்கூடிய பேப்பரில் எந்திரங்கள், இந்த மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுவாங்கள்ல, இந்த கடன் அடையிறதுக்காக இந்த பெட்ரூமில் ஐயாலாம் சொன்ன மாதிரி, அதுக்கு ஒரு எல்லோ கார்ட்போர்டில் எல்லோ சார்ட்டில் இந்த கடன் சம்மந்தப்பட்ட விஷயத்தை கடன் அடையணும்னு வேண்டாமல், இப்போ ஒரு 10 லட்ச ரூபா கடன் இருக்குன்னா ஒரு 50 லட்ச ரூபா வருமானம் வர மாதிரி ஃபீல் பண்ணி அது ரிலவெண்ட்டான விஷயங்களை வந்து அவங்க அந்த விஷுவலைசேஷன் போர்டில் இது மாதிரி வச்சுட்டோம்னா நிச்சயமாக அவங்களுக்கு வந்து வரணும். ஏன்னா குரு சம்மந்தப்பட்ட விஷயங்கிறதுனால. ஸோ குருனாவே பிரம்மாண்டம், குரு தான் ஒரு ஈர்ப்பான கிரகம் இல்லையா. தெரியுங்களா, ஜூபிட்டர் குருவோட ஈர்ப்பு சக்தியில் தான் பூமியோட அந்த மையம் பகுதியே விலகாமல் இருக்குதுன்னு ஆஸ்ட்ரானமியில் இருக்குது. பாருங்கள், செக் பண்ணுங்க. குரு தான் பெரிய கிரகம், வெறும் கண்ணிலே பார்க்கலாம். ரொம்ப தூரத்தில் இருக்குது, பார்க்கவே முடியாது. ஆனால் அதோட அந்த இதெல்லாம் பாருங்கள், யூடியூப்லாம் பார்க்கலாம். குரு இவ்வளோ பெருசு இருக்கும், பூமியில் அந்த சின்னதாக இருக்கும். ஸோ அப்போ அந்த மாதிரி இந்த குருவோட அந்த தன்மையே பிரம்மாண்டமாக இருக்கும். ஸோ அந்த குரு யாருக்கெல்லாம் லக்னமோ ராசியாக இருக்கிறவங்களும் சரி, குரு யாருக்கெல்லாம் 6ஆம் இடமோ 6ஆம் அதிபதியாக இருக்கிறாலும் சரி, அவங்கெல்லாம் இந்த மாதிரி தான் விஷயங்கள் இருப்பாங்க. ஸோ கடக லக்னக்காரங்க வந்து இந்த மாதிரி விஷயங்களை செய்யும்போது அவங்க அந்த கடன்லேருந்து வெளியே வந்துடலாம். அடுத்து வந்து சிம்மத்துக்கு வந்து மகரம் சரம் இல்லையா. மகரம் வந்து சனி பகவானோட நட்சத்திரம் ராசி. ஸோ அப்போ வந்து கடன் வந்து அவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் அப்படியே தீராது. ஸோ யாராவது சிம்ம ராசி சிம்ம லக்னம் இருக்கீங்கன்னா அவங்க கடன் வாங்கினா அவ்வளோ சீக்கிரம் கொடுக்கவே முடியாது. அதை கொடுக்கணும்னு நினச்சிட்டே இருப்போம், பணம் வரும், மறுபடியும் கொடுப்போம். கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குற மாதிரியான ஒரு சூழ்நிலையோ, இல்லை தள்ளி போகிற மாதிரியோ, இல்லை வந்து செக் பவுன்ஸ்லாம் ஆகிறவங்கலாம் இவங்க தான். அந்த கமிட்மெண்ட்ஸ்லாம் ஆர்டர் பண்ண முடியாதவங்கலாம் வந்து இந்த சிம்மம் ராசியோ லக்னமாக இருக்கிறவங்களாக தான் இருப்பாங்க. ஸோ அப்போ அதை வந்து குறைச்சிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க தான் வந்து முக்கியமான அந்த சனி பிரீத்தி பண்ணிக்கணும். நம்ம இப்போ ஓயாமாரி பரிகாரம் பண்ணுறோம்ல, அதுபோல் காசி பரிகாரம் போகிறது, ஓயாமாரி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் போயிட்டு வர்றது, நல்லெண்ணெய் தானம், நல்லெண்ணெய் வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, காகுலிங் பண்ணுறது, நல்லெண்ணெயில் என்னென்னலாம் செய்ய முடியுமோ, எள் தானம், காக்கைகளுக்கு உணவளிக்கிறது, இது மாதிரி தாந்திரிக விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. மாந்திரிகமாக என்ன பண்ணுவோம் பார்த்திங்கன்னா, இரும்பு சம்மந்தப்பட்ட ஒரு பிளேட் இருக்குது, காரியத்தோடு சேர்த்து இரும்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அதில் நம்ம எந்திரம் வரைஞ்சி கொடுப்போம். உலக்கை இருக்குல்ல, உலக்கையில் வச்சு சில விஷயங்களை ஒரு எந்திரங்களை வரைஞ்சி அது உலக்கைக்கு கீழே வச்சு அது சில மாந்திரிக பிரயோகங்கள்லாம் இருக்குது. அது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு தீரவே தீராது. அப்புறம் அவங்களுக்கு என்ன தான் செய்கிறது? இது மாதிரி ஏதாவது விஷயங்களை செஞ்சால் தான் அட்லீஸ்ட் அந்த வருமானம் வர்றதுக்கும் சரி, இல்லை வந்த வருமானத்தை கரெக்டாக அவங்கள்ட்ட கொடுத்து கொஞ்சம் நல்ல பேர் வாங்கிக்கிறதுக்காகவாது கடனை குறைக்கிறதுக்கு இதெல்லாம் வழிகளை கொடுக்கும். பெரிய மன அழுத்தத்தில் இருக்கிறவங்களாம் இவங்களாக தான் இருப்பாங்க. ஏன்னா பொதுவாகவே சிம்ம ராசிக்காரங்க ஒரு மாதிரி கெத்தாக தான் இருப்பாங்க, யாரும் எதுவும் கேள்வி கேட்டக்கூடாதுன்னு நினைப்பாங்க. பட் அவங்களால ஈஸியாக அதை கொடுக்க முடியாது. மேக்ஸிமம் வாங்க மாட்டாங்க, வாங்கிட்டாங்கன்னா இது மாதிரி ஏதாவது இருக்கும். அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு மன அழுத்தத்துக்கு அவங்க ஈஸியாக போயிடுவாங்க. அதனால தான் அவங்களுக்கு வந்து சில மாந்திரிக பிரயோகங்கள்லாம் பண்ணி தான் ஆகணும். அதே போல் அடுத்தது வந்து எந்திரம், ஹோமம், யாகம்லாம் வந்து இவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியான இடங்களில் தான் செய்யணும். நம்ம இந்த மாதிரி இடங்களில் சில ஒரு மாதிரியான மயான பூமி மாதிரியான இடங்களில் வந்து யாகங்கள்லாம் செஞ்சால் தான் இவங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக பிரச்சனையிலேருந்து வர முடியும். இது முழுக்க மாந்திரிகம், அதனால் அதை விட்டுருங்க. ஸோ அடுத்தது வந்து கன்னி ராசிக்கு வந்து கும்பம் இருக்குமோ ஸ்திரம் இல்லையா. அப்போ அவங்களுக்கு வந்து மாந்திரிகமாக சில விஷயங்கள் வந்து அவங்களும் இதே சனி பகவான் தான். ஸோ சனி பிரீத்தி இதெல்லாம் பண்ணணும். இவங்களுக்கு வந்து சில ஒரு ஷார்ட்டாக இவங்களை வந்து ஈஸியாக அதை வந்து பிரச்சனையிலேருந்து வெளியே வரத்துக்கு இந்த கடன் சார்ந்த விஷயங்களில் மட்டும் இல்லாமல் ஆனர் பண்ணுற அளவுக்கு வருமானம் வர்றதுக்கு வந்து கோவில் உண்டியலில் போயிட்டு ஏதாவது ஒரு பணம் போட்டுகிட்டே இருக்கணும் அடிக்கடி. அவங்களால என்ன முடியுதோ ஜஸ்ட்டு இதுக்காக இந்த பர்பஸ்க்கு நான் போடுறேங்கிற மாதிரி கோவில் உண்டியலில் வந்து ரெகுலராக பணம் போட்டே வரணும். ஒன்று வீட்லேயும் வச்சு ஏதோ ஒரு பேருக்கு ஒரு உண்டியல் வச்சு அதில் சேமிக்கணும். இதை வச்சு தான் கொடுக்க போகிறோன்னு இல்லை, இது வந்து பண்ணும்போது அவங்களுக்கு வந்து அந்த கடனை தீர்க்கறதுக்கான வழிகளும் அந்த கமிட்மெண்ட்ஸை ஆனர் பண்ணுறதுக்கான வழிகளும் வந்து ஈஸியாக ஓப்பன் ஆகும். இந்த உண்டியல் சார்ந்த விஷயங்களில் வந்து அவங்க பண்ணும்போது இவங்களுக்கு மட்டும் கன்னி லக்ன ராசிக்காரங்களுக்கு அந்த உண்டியலில் வச்சு பணம் சேர்த்து இல்லை உண்டியலில் போய் பணம் போட்டு உண்டியலோட கமிட் ஆகும்போது சில விஷயங்கள்லேருந்து அவங்களால இதில் வெளியே வர்றதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. ஸோ அடுத்தது துலாம் வந்து ரொம்ப முக்கியம். கடலில் போய் அந்த எந்திரம் சொன்ன தலையில் வச்சு குளிக்கிறது, அந்த தலையோட அந்த ஒரு எந்திரம் வச்சு அப்படியே போய் கடலில் குளிக்கணும், விட்டுட்டு வந்துடணும். ஒரே ஒரு தடவை தான் செய்யணும்.
ரொம்ப சூப்பராக வேலை செய்யும். ஏன் இதை சொல்கிறேன்னா, நான் துலா லக்னம். ஸோ அதனால் அந்த துலாம் வந்து இது போல் பண்ணும்போது அவங்களும் அந்த மாதிரி இந்த தங்க கலரில் இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து செய்யலாம். அதே போல் ஏதாவது ஒரு சின்னதாவது ஒரு தங்கம் வந்து கோயிலுக்கு தானம் கொடுக்கணும். ஏதோ ஒரு சாமிக்கோ ஒரு காயின் கொடுக்கலாம். இல்லை ஏதாவது எதுவுமே முடியாதவங்க அந்த தங்க கலரில் அந்த விமானத்துக்கெல்லாம் பெயிண்ட்லாம் அடிப்பாங்கள்ல, அட்லீஸ்ட் அதாவது செய்யலாம். நிறைய வழிகள் இருக்குது. தேடுனா எல்லாமே கிடைக்கும். நம்ம வந்து யோசிச்சாதான் அதெல்லாம் தெரியும். இதுக்கும் என்ன சம்மந்தம்லாம் பார்த்தோம் லாஜிக் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது. நமக்கு என்ன வேணும், நம்மளை அதுலேருந்து வெளியே வரணும். அப்போ அதுக்கு என்ன செய்யலான்றதை பார்த்தோன்னா ஏதோ ஒரு ரூபத்தை எப்படி இருந்தாலும் நம்ம சம்பாரிச்சு தான் கடன் அடைக்க போகிறோம். இப்போ சம்பாதிக்கிறதுக்கு வழியாக வேணும். அது 2ஆம் இடம் ஏற்கிறதெல்லாம் நான் மேடம் வந்து கொஞ்சம் நேரத்தில் சொல்ல போகிறாங்க. பணம் வரவெல்லாம் நம்ம வந்து பணம் வந்தால் மட்டும் எல்லாராலையும் கடன் அடைக்க முடியுமானா முடியாது. பணம் வந்துகிட்டே தான் இருக்கும். தினசரி வருமானம் இருக்குது. எல்லாராலையும் கடன் அடைச்சிட முடியுமானா முடியாது. அந்த கடனை அடைக்கிறதுக்கும் சில விஷயங்கள் வந்து நம்ம பண்ண வேண்டியிருக்கு. அதில் இதெல்லாம் ஒன் ஆஃப் த வே அவங்களுக்கெல்லாம். ஸோ சில வழிகள். ஸோ அடுத்தது வந்து விருச்சிக லக்னத்துக்கு மேஷம் வரும். அது நம்ம ஐயா சொன்ன மாதிரி அடிக்கடி மொட்டை அடிச்சுட்டு வந்தீங்கன்னா கடன் அடைகிறதுக்கான விஷயங்கள், கடன் வந்து நல்ல முடியை வளர்த்து நல்லா அழகாகிட்டு ஒரு பெரிய கடன் இருக்குது அப்படின்னா டக்குன்னு போய் மொட்டை அடித்து பாருங்கள், ஏதோ ஒரு வழி வந்து நல்லா கிடைக்கும். நான் இதெல்லாம் சொல்லி பார்த்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அதே போல் எந்த கோயில் அடிக்கணும், அவங்க அந்த பூமுடி தானம் அது மாதிரிலாம் செய்யலாம். பூமுடி கொடுப்பாங்கள்ல, பூமுடி கொடுக்கலாம். இல்லைனா ஹேர் ஆயில் சேஞ்ச் பண்ணலாம். ஹேர் ஆயில் யாருக்காவது வாங்கி கொடுக்கலாம். ஹேர் ஸ்டைலில் மாற்றிக்கலாம். நிறைய வழிகள் இருக்குது. அதெல்லாம் ஐயாவோட சப்ஜெக்ட். அதனால் அதை நம்ம சொல்லக்கூடாது. நம்ம தாந்திரிகமாக தான் சொல்லணும். அதனால் நீங்கள் உள்ளே இழுத்து விட்டுறாங்க. எந்த கோயில் அடிக்கணும், எந்த கிழமையில் அடிக்கணும், என்ன மாதிரி விஷயங்கள்ல தான் சூட்சமாக இருக்குது. அது வந்து நம்ம சொல்ல முடியாது. ஸோ அதை வந்து அவங்கவுங்களோட ஜாதகத்தை பார்த்து தான் சொல்லணும். பொதுவாகவே வந்து அந்த கோயிலில் மொட்டை அடிக்கிற விஷயத்துலலாம் அவ்வளோ சூட்சமங்கள் இருக்குது. அதெல்லாம் அந்த டைமில் பண்ணி பார்த்தோம்னா ஓயாமரியிலலாம் மொட்டை அடிச்சிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அது ரொம்ப அதிகமாக எக்ஸ்ட்ரீமில் பிரச்சனை உள்ளவங்களுக்குலாம் நாங்கள் ஓயாமரியில் கூப்பிட்டு போயிட்டு இந்த மாதிரிலாம் செய்வோம். ஸோ அப்போ அங்கே போய் இந்த மொட்டை அடிச்சுட்டு வந்து இந்த வீட்டில் ஒரு கர்மகாரியம் நடந்த மாதிரி ஒரு ஃபீல். அதெல்லாம் அப்படி ஒரு வேலை செய்யும். இதுக்கு முன்னாடி நாங்கள் 2016-17 வந்து எனக்கு ஒரு குருநாதர் சொல்லி கொடுத்துருக்காரு. பெரிய மோசமான டெத்து சம்மந்தப்பட்ட கண்டத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சவப்பெட்டியில் வந்து ஒரு பரிகாரம் இருக்குது. கேட்டிங்கன்னா ஆடி போயிடுவீங்க. அப்படிலாம் இருக்குது. எல்லாம் பண்ணியிருக்காங்க, நம்ம முன்னோர்களும் பண்ணியிருக்காங்க. இந்த முன்னாடிலாம் வந்து கடற்கரை மணலில் போய் புதைஞ்சிக்குவாங்க, பார்த்துருக்கீங்களா? உடம்பு வரையிலும் குழி தோண்டி உள்ளே புதைச்சி மூச்சு விடும் அதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாமே பரிகாரம் தான். அது அப்புறம் எல்லாம் நிறைய இருக்குது. மாந்திரிகத்தில் நிறைய இருக்குது. எல்லாம் அது சொன்னோம்னா அது வந்து பிளாக் மேஜிக் மாதிரி போயிடும். நமக்கு அது தேவையில்லை. நம்ம அந்தளவுக்கு நம்ம போக வேண்டாம். நமக்கு தேவையானதில் என்ன ஈஸியாக பண்ணிக்க முடியும், எப்படி இந்த கடனை குறைச்சிக்க முடியும், கமிட்மெண்ட்ஸை ஆனர் பண்ணிக்க முடியும் தான் நம்ம பார்க்கணும். ஸோ அந்த வகையில் இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், விருச்சிகத்துக்கு பார்த்தாச்சு. அடுத்த தனுசுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு விஷயம் என்னென்னா, இந்த விடிவெள்ளி பார்க்குறது. விடிவெள்ளி வந்து 6 மாதம் ஈவினிங் மேற்குலையும் 6 மாதம் இந்த சைடு சூரியன் உதிக்கும் போது இருக்கும் இல்லையா, சுக்கிர பகவான். அந்த விடிவெள்ளியை ஒரு ஃபோக்கஸ்டாக அலாரம் வச்சு எந்திரிச்சு இல்லைனா ஈவினிங் டைமில் அது ஒரு ஃபோக்கஸ்டாக பார்த்துட்டு வந்தீங்கன்னா அது வந்து நிச்சயமாக அது ஒரு நல்ல விஷயமா அவங்களுக்கு வந்து கடன் தீர்றதுக்கு ஒரு நல்ல பயனுள்ளாக இருக்கும். பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து மகரத்துக்கு வந்து மிதுனம் தான் உபயம்ன்றதுனால இந்த மகர ராசிக்காரங்க தான் வந்து கொஞ்சம் யோசித்து கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கவனமாக இருக்கணும். அவங்களால தான் வந்து ஈஸியாக போயிட்டு எல்லாத்துலேயும் லாக் ஆகிக்குவாங்க. கொடுத்த பணத்தை திருப்பி கேட்க முடியாத ஒரு நிலைமைக்கு போயிடுவாங்க. அவங்களே நிறைய பேருக்கு கொடுக்குற மாதிரி ஆகிடும். அவங்க கொடுத்தவங்களுக்காக நம்ம வாங்கி வேறு இடத்துல கொடுத்து வளர்ந்து அப்படியே யோசிச்சுட்டே இருப்பாங்க. அப்படிலாம் யாராவது இருக்கீங்களா? மகர ராசி, மகர லக்னம் செக் பண்ணி பாருங்கள். ரைட்டு. ஸோ அதே போல் இவங்களுக்கு தான் வரவே வராதுங்கிற கடன் இருக்கும். இந்த கடன் இதுக்கு மேலே வரவே வராதுங்கிற வாரா கடன் சொல்லுவாங்கள்ல, அது வந்து மகர ராசிக்காரங்களுக்கு தான் இருக்கும். அதனால தான் கொடுக்கல் வாங்கல ரொம்ப பார்த்து கவனமாக இருக்கணுன்றது மகர ராசிக்காரங்களுக்கு. அதே போல் தெரியாமல் ஏதாவது ஒரு தெரியாத தொழில் ஒன்று செஞ்சு இல்லைனா ஒரு பிஸ்னஸ் செஞ்சு சம்மந்தமே இல்லாமல் ஏதோ ஒன்றில் செஞ்சு லாக் ஆகிடுவாங்க. ஸோ அப்படி வந்து உங்களுக்கு நிச்சயமாக கடன் ஏற்படும். இந்த காலபுருஷனுக்கு 10ஆம் இடம் அந்த மாதிரி கான்செப்ட்டு கர்மம் சம்மந்தப்பட்டது, அவங்களுக்கு கர்ம வினைகள்லாம் இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஸ்னஸ் ரீதியான கடன் வந்துச்சுன்னா அது தீர்க்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும். அது சார்ந்து நிறைய கடனை மறுபடியும் இந்த தொழிலை விட்டு அந்த தொழிலை பிடிக்கிறேன், அதில் விட்டு இதில் பிடிக்கிறேன்னு மாட்டிக்குவாங்க. கவனமாக இருங்க. அது சார்ந்த விஷயங்களில் போகாதீங்க, செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது கும்பத்துக்கு தான் கொஞ்சம்
யோசித்து பார்த்து செய்யணும். ஏன்னா கும்பத்துக்கு வந்து கடகம் வரும். இவங்க தான் சென்டிமெண்ட்டாக போய் லாக் ஆகிக்குவாங்க. சென்டிமெண்ட்டாக லாக் ஆகிறவங்க கும்ப லக்னம் கும்பராசிக்காரங்களாக தான் இருப்பாங்க. சும்மா பேருக்கு போய் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அழுகிற மாதிரி இருக்காங்க, பாவமாக இருக்காங்க, இவங்களா வாலண்டரியாக போய் கொடுத்துருவாங்க. இல்லை இவங்களுக்கு வந்து ஒரு கிளைண்ட் இருப்பாங்க, அவங்கள்ட்ட வந்து பேசி காசை பிடிச்சி வாங்க மாட்டாங்க. அவங்க கடனுக்கு இவங்களும் சேர்த்து காசு கொடுத்துட்டு வருவாங்க. சரிப்பா வச்சுக்கணும், ஆட்டோ ஏற்றி அனுப்பிவிட்டு வருவாங்க. இதெல்லாம் யாராவது இருக்கீங்களா? கும்பலகம் சார் நீங்களே தானா சார்? ஓகே சார் வந்து இப்போ அவங்க அந்த மாதிரி கேசஸ்லாம் நீங்கள் தான் நடத்திட்டுருங்க. இந்த காரில் வரும்போது தான் பார்த்துட்டு வந்தேன். உங்களுக்கே அப்படி தான் இருக்கா? ஸோ அப்படி தான் இருக்கும் சார். அது இமோஷ்னலாக அது வந்து என்ன கண்ணு தெரிஞ்சே போய் கடனை வாங்கிட்டு கடனை கொடுத்துட்டு இல்லை அடுத்தவங்களுக்கு கடனுக்காக மாட்டிக்கிட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்ட்டு போய் செக் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி சைக்கலாஜிக்கலாக அஃபெக்ட் பண்ணிடுவாங்க கடனில். அதனால் நினச்சி ஃபீல் பண்ணுவாங்க. அந்த நேரத்தில் ஃபீல் கூப்பிட்டு வந்துடுவாங்க. அப்புறம் வந்து யோசிச்சு அட்டடாடா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல்லாம் இருக்கும். அப்படியே கடன் வந்து அப்படியே பெருகிட்டே இருக்கும் அவங்களுக்குமே கூட. அதனால் அவங்களுக்கு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தான் இந்த ஆறுகளில் குளிக்கணும். முக்கியமாக மாதம் வந்து ஒவ்வொரு ஆறு இருக்கும், கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த கார்த்திகை மாதம்னா தாமிரபரணி, ஐப்பசிலாம் துலாம் ராசி, நம்ம காவிரி, இது மாதிரி மாதத்துக்கு ஒரு ஆறுகள் வந்து முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அதை செக் பண்ணுங்கள், யூடியூப்பில் இருக்கு. நான் அதை எடுத்துகிட்டு வரல ஆக்சுவலாக. அந்த மாதிரியான பீப்புள்ஸ் மட்டும் ஒவ்வொரு மாதத்துக்கும் அந்த முதல் நாள், அந்த மாதம் ஆரம்பிக்கிற அந்த தமிழ் மாதம் ஆரம்பிக்கிற முதல் நாள் அந்த ஆறில் போயிட்டு நல்ல தலையை கூட குளிச்சுட்டு வாங்க. சப்போஸ் மே மாதத்தில் தண்ணியே இல்லை, அந்த ஆறில் போயிட்டு அந்த ஆற்று மணலுமே கூட சந்திரன் காரகம் தான். மணலில் உட்காந்துட்டு வந்தாவே இந்த மாதிரியான இமோஷ்னல் விஷயங்களால் லாக் ஆகாமல் இருப்பாங்க. செக் பண்ணி பாருங்கள். அதனால் கூட நிறைய கடன் மட்டும் இல்லை, ஹெல்த் ரீதியாகவும் பாதிக்கப்படுவாங்க, எதிரியாகவே ஆயிடுவாங்க சில பேர்லாம். நம்ம நல்லதுக்கு தான் செய்வோம், நல்லதை அனுபவிச்சுட்டு போயிட்டு அவங்களே கூட நம்மளை வந்து வேறு மாதிரிலாம் பேசுகிறதெல்லாம் நம்ம கேள்விப்படுவோம். ரொம்ப மனவேதனையாக இருக்கும். அது வந்து இந்த ராசிக்காரங்களாக தான் இருப்பாங்க. ஸோ இந்த ராசியோ லக்னமோ இருக்கிறவங்க. ஸோ அதனால் இவங்க வந்து இந்த மந்த்லி அந்த எந்தெந்த மாதம் தமிழ் மாதங்களுக்கு முன்னோர்கள் சொல்லியிருக்க அந்த கோயில்கள் அந்த ஆறுகளில் போயிட்டு குளிச்சுட்டு வர்றது மூலமாகவும், அப்படியே சப்போஸ் ரொம்ப தூரம் இருக்குது போக முடியலன்னா கூட அந்த ஆறில் குளிக்கிற மாதிரி நினச்சி டெய்லி அந்த ஒரு நாள் மட்டுமாவது அது சார் ரெலவெண்ட்டாக ஏதாவது செஞ்சு பாருங்கள், அது பண்ணுங்கள். அப்படி எதுவும் முடியலன்னா அந்த ஆறுகள்லேருந்து ஏதாவது தீர்த்தம் எடுத்துகிட்டு வர முடிஞ்சிச்சுன்னா, இல்லை யார்ட்டையாவது அனுப்பி வாங்கிட்டு வர முடிஞ்சிச்சுன்னா, அந்த தண்ணியால் நம்ம வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயங்களில் இருக்கக்கூடிய அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணுறதுனாலையும் இந்த இமோஷனல் விஷயங்கள்லேருந்து இதனால் நிறைய பாதிப்புகளை குறைச்சிக்கிறதுக்கு நல்ல வழியாக இருக்கும். இதை செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் தெரிஞ்சே யாருக்கும் கடன் கொடுக்கக்கூடாது. தெரிஞ்சே கடன் கொடுத்தா அவ்வளோதான் நினச்சிக்கிட்டு கொடுத்துடணும். வந்தால் லாபம், இல்லைனா பரவாயில்லங்கிற மாதிரியான ஃபீலுக்கு இவங்க இருக்கணும். இவங்க தெரிஞ்சவங்கள்ட்ட வாங்கினா எப்படி பாடுபட்டாவது கடனை திருப்பி கொடுத்துடணும், தெரிஞ்சவங்கள்ட்ட வாங்கியிருந்தா. ஸோ அதனால் இது பாருங்கள், அந்த கமிட்மெண்ட்ஸை ஆனர் பண்ணுறேன்னு இவங்க நிறைய செலவு பண்ணிகிட்டே இருப்பாங்க. என்ன பண்ணுறது, பையன் கேட்டான் என் கடமை அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத விஷயங்கள்லாம் இமோஷனலாக அந்த நேரத்தில் கேட்கும்போது நம்ம வாங்கி கொடுத்துட்டோம்னா அதன் மூலம் அப்புறம் நம்ம இஎம்ஐ கட்டிகிட்டே இருக்கணும். அதையும் கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு கொஞ்சம் அந்த இடத்துலலாம் சரி பண்ணுறதுக்கு பாருங்கள். ஸோ எஸ்பெஷலி இவங்களுக்கு வந்து ஆறுகளில் குளிக்கிறது, அம்மா மாதிரி இருக்கவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, எல்லாம் அந்த ஐயா சொல்லுவார் அந்த வாழ்வியல் பரிகாரங்கள்லாம் பண்ணுங்கள். இவங்களுக்கு வந்து இன்னொரு சூட்சமான பரிகாரம் பௌர்ணமி நிலா. பௌர்ணமிக்கு நிலா வந்து நம்ம தூபம் காட்டுவாங்க, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பௌர்ணமி நிலா வரும்போது ஈவினிங் டைமில் முழு நிலவை பார்த்து சூடம்லாம் கையில் வச்சுட்டு அந்த பஞ்சபாத்திரம் தண்ணியெலாம் வச்சுட்டு இது சூப்பராக வேலை செய்யும். செக் பண்ணி பாருங்கள். ஊதுபத்தி, சூடம், சாம்பிராணி என்ன இருக்கோ அதை வச்சுக்கோங்க. முக்கியமாக தண்ணி, அந்த தண்ணியை வந்து அருகியம் விடுற மாதிரி கொடுத்துட்டு ஊதுபத்திலாம் காமிச்சிட்டு சூடம் ஏற்றி கும்பிட்டு நல்லா சாஷ்டாகமாக கும்பிட்டுட்டு ஒரு கொஞ்சம் நேரம் அந்த நிலாவை பார்த்த மாதிரி இருங்க. இந்த மூட் ஸ்விங்கெல்லாம் உங்களுக்கு மாறும். இந்த சென்டிமெண்டெல்லாம் போய் லாக் ஆகிக்கிறது குறையும். அவங்க இது மட்டும் இல்லை, நிறைய விஷயங்கள் அதிலேருந்து அவங்க வெளியே கொண்டு வர முடியும். அதை செக் பண்ணுங்கள். அடுத்து வந்து மீனத்துக்கு வந்து சிம்மம். இவங்களுக்கு வந்து இந்த குடைவரை கோயில்கள்லாம் இருக்குது. குடைவரை கோயில்கள் பார்த்துருக்கீங்களா? இந்த சித்தனவாசல் மாதிரி நிறைய குடைவரைகள் மலையடிப்பட்டியில் எங்கள் ஊர் சைட்லாம் நிறைய இருக்குது. அந்த மாதிரி குடைவரைகளில் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு அடிக்கடி போயிட்டு சாமி கும்பிட்டு வந்தாங்கன்னா இவங்களுக்கு வந்து நல்ல இந்த மாதிரி விஷயங்கள் வந்து செக் பண்ணிக்க முடியும், சரி பண்ணி வெளியே வர முடியும். அதோட பாதிப்புகளை குறைக்க முடியும், மன ரீதியாக கடனை அடைச்சிட முடியும் அப்படிங்கிற ஒரு தைரியமும் வரும். சூரிய வழிபாடு, சூரிய நமஸ்காரம், ஆதித்ய ஹிருதயம், அப்புறம் அக்னிஹோத்திரம்னா இவங்களுக்கு ரொம்ப எக்ஸலண்ட்டாக வேலை செய்யும்.
அப்புறம் அரசாங்க ஆதரவுகள், அவங்க மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த உதவிகள் இதெல்லாமே சரிவர கிடைக்கும். இதெல்லாமே கொஞ்சம் ஜோதிடம், தாந்திரிகம், மாந்திரிகம் எல்லாமே கலந்த மாதிரி தான் சொன்னேன். இதில் உங்களுக்கு என்னென்ன முடியுமோ, என்ன செஞ்சால் சரியாக இருக்குமோ அதை செக் பண்ணி பாருங்கள். ஆனால் பொதுவாக மாந்திரிகத்தில் இந்த விஷயம் மட்டும் இல்லை, எல்லா விஷயத்துக்குமே தீர்வுகள் இருக்குது. எல்லாமே மாந்திரிகத்தாலையும் எல்லாமே மந்திர பிரயோகங்களாலையும் எந்திரங்களாலையும் அந்த ஹோமத்தில் போடக்கூடிய சமிதிகளாலையுமே நிறைய விஷயங்களை சாதிக்கலாம். அதுதான் சாதாரண விஷயம் இல்லை, நிறைய சொல்லி கொடுத்து தான் போயிருக்காங்க. இதெல்லாம் ஒன்று ஒன்றா செஞ்சு பார்த்துட்டு தான் ஒரு தடவை சொல்லி நடக்குது, சில பேருக்கு நடக்கலை, அப்புறம் ஏன் நடக்கலைன்னு நம்ம செக் பண்ணி மறுபடியும் நம்ம அவங்களுக்கு அதெல்லாம் சொல்லும் போது தான் நம்மளே இதெல்லாம் ஒரு விஷயங்கள்லாம் பாடம் படிச்சுட்டு தான் வர மாதிரி இருக்கும். இப்போ இன்றைக்கி கூட நான் அந்த ஓஎம்ஆர் பரிகாரம் முடிச்சு தான் வந்தேன். நேற்று கார் எடுத்தேன், இன்றைக்கி காலையில் அங்கே போயிட்டு தான் வந்தேன். ஏன்னா நமக்கும் அந்த கர்ம வினைகள் இருக்கிறனால நம்ம அங்கே தான் இருக்கோங்கிறனால அங்கே போயிட்டு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு அங்கே ஒரு பூஜைலாம் போட்டு தான் வந்தோம். ஏற்கனவே பண்ண ஒரு கிளைண்ட்டு தான் இன்றைக்கி வந்திருந்தாங்க. இன்றைக்கி 3 பேர் பண்ணியிருந்தாங்க, பட் ஒருத்தர் தான் வந்தாங்க. அவங்க பார்த்திங்கன்னா லக்னத்துக்கு பேஸ் பண்ணி ஒரு தடவை பண்ணிட்டு போயிட்டாங்க. ஓகே, வந்தது ஓரளவு பரவாயில்ல. அப்புறம் ஏன் நடக்கலை என்னாச்சுன்னு பார்த்தா ராசி சம்மந்தப்பட்ட விஷயம் நடந்ததுனால ராசிக்கும் அந்த மாதிரி ஒரு நெகட்டிவிட்டி இருந்தது, மாந்தி சம்மந்தப்பட்டது. நாங்கள் சனி சம்மந்தப்பட்டது இல்லை, மாந்திக்கும் தான் அங்கே பண்ணுறோம். அதனால தான் அவங்க மறுபடியும் இன்றைக்கி வந்திருந்தாங்க. அவங்கள அனுப்பிச்சி விட்டுட்டு தான் வந்தேன், அதனால தான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ அதே போல் இப்போ மாந்திரிக ரீதியாக விஷயங்கள் இல்லாமல் தாந்திரிகமாக சின்ன விஷயங்களை சொல்கிறேன். பொதுவாக சூரியன் இந்த மாதிரி 6ஆம் அதிபதியோ 6ஆம் சம்மந்தப்பட்டதோ இல்லாமல் 6ஆம் அதிபதிக்கு சாரம் கொடுத்தவர் சூரியனாக இருந்தாலோ 6ஆம் அதிபதிக்கு நிற்கிற வீடு கொடுத்தவராக இருந்தாலோ, இப்போ வந்து நமக்கு டைரெக்டாக சிம்மம் 6ஆம் வீடு இல்லை, ஆனால் நம்மளோட 6ஆம் அதிபதி சிம்மத்தில் இருக்காருன்னு வைங்க, அவங்க கூட இதெல்லாம் செய்யலாம். என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக இந்த ஞாயிற்றுக்கிழமை எருக்கம் இலை இருக்கு இல்லையா, அதை தலைக்கு வச்சுட்டு குளிங்க. இது வந்து ஒரு தாந்திரிகமான விஷயம். அதே போல் அந்த சம்மந்தப்பட்ட அந்த கிரகம் வந்து சந்திரனாக இருந்துச்சு அப்படின்னா பௌர்ணமிக்கு தூப தீபம் காட்டுங்க, பௌர்ணமி வழிபாடு பண்ணுங்கள். அம்பாள் கோவிலில் இருக்கக்கூடிய அபிஷேகம் பண்ணி அந்த வெளியே வர கோமுகியில் வர தீர்த்தத்தை பிடிச்சிட்டு வந்து வீடுகளை தெளிங்க. இல்லை முடிஞ்சால் நீங்கள் குளிக்கிற தண்ணியில் ஊற்றி குளிங்க. அதுவும் வந்து இந்த சந்திரன் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு இந்த கும்பத்து கூட இது செய்யலாம் சார். கும்பம் கூட இந்த அம்பாள் கோயிலேருந்து கோமுகியில் வர, அதுவும் அவங்க ஜென்ம நட்சத்திரத்தை அன்னைக்கு பண்ணால் சூப்பராக இருக்கும். விசாகம் நட்சத்திரம் வர அன்னைக்கு கோமுகியில் தண்ணி பிடிச்சா இன்னும் நல்லாயிருக்கும். அது எந்த தாரைகள்லாம் பார்க்க வேண்டாம். விசாகம் நட்சத்திரம் அன்னைக்கு நீங்கள் அபிஷேகம் பண்ணி பிடிச்சாலும் சரி, யார் அபிஷேகம் பண்ணாலும் சரி, அந்த வரக்கூடியதில் கோமுகியில் அந்த டைமில் நீங்கள் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் தெளித்து பாருங்கள். கடனால் வர மன பாதிப்புகள் குறையும். கடன் குறையுதுங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது, ஏன்னா கடன் குறைய வேண்டிய அவசியமே இல்லை, ஒன்றும் தப்பும் கிடையாது. கடனை ஹானர் பண்ணுற அளவுக்கு நமக்கு வருமானம் வரும், செக் பண்ணி பாருங்கள். அதே போல் செவ்வாயாக இருந்துச்சுன்னா இவங்களுக்கு தான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த கசப்பு சுவை உள்ள அந்த சமிதிகள் வந்து இவங்களுக்கு தான் முக்கியமாக போடணும். அதே போல் பவளம் மோதிரம் போட்டுக்கலாம் இவங்க செவ்வாய் இருந்ததுன்னா. புதன் இருந்துச்சுன்னா செந்நாயுருவி வேர் அது வந்து இந்த ஹோமத்தில் போடுவாங்க. அதை ஸ்பெசிஃபிக்காக போட சொல்லி பண்ணலாம். அப்படி சப்போஸ் ஹோமம்லாம் பண்ண முடியாதவங்க அந்த அக்னிஹோத்திரம் சின்னதாக பாத்திரம்லாம் கிடைக்கும், காப்பரில் இருக்கும், அதில் வந்து நீங்கள் கொஞ்சம் விராட்டி வாங்கி அதை கொஞ்சம் பிச்சு போட்டு நம்மளே செய்யலாம். நாயுரு வேர்லாம் கடையில் கிடைக்குது, அதை நீங்கள் அந்த புகையை சுவாசிக்கணும், அவ்வளோதான் விஷயம். அந்த புகையோடு நம்ம வாழணும். அந்த புகை வந்து நம்ம உடம்புல படணும், நம்ம ஆறாவை கிளென்ஸ் பண்ணும். இது செஞ்சு பாருங்கள். அதே போல் அரச இலை எடுத்து அது மேலே கொஞ்சம் பச்சை பயிறு பரப்பி, இது வந்து புதனாக இருந்ததுன்னா புதன் வந்து செந்நாயுருவி சொன்னேன் இல்லையா, அந்த அரச மரத்தில் பச்சை வச்சுட்டு அதில் ஒரு விளக்கு ஏற்றி அந்த புதன் காயத்ரி ஏதாவது உங்களால் தெரிஞ்சதை சொல்லலாம். இல்லை அட்லீஸ்ட் நம்ம கடன் இது மாதிரி விஷயங்கள் குறையணுன்னா அது வேண்டிக்கலாம். ஏன்னா எல்லாராலையும் மாந்திரிக விஷயங்களும் செய்ய முடியாது, ஹோமம் செய்ய முடியாது, எல்லாராலும் எதுவும் செய்ய முடியாத பட்சத்தில் அட்லீஸ்ட் இது மட்டுமாவது நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அதே போல் இன்னும் குருவாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட குருமார்கள் இது மாதிரி ஜோதிடம் சம்மந்தப்பட்டதோ இல்லை யாரோ நமக்கு சொல்லிக் கொடுத்த டீச்சர்ஸோ அது யாராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வந்து ஒரு சாப்பிட ஏதாவது அவங்களுக்கு வாங்கி கொடுத்து, அவங்களுக்கு ஏதாவது ஒரு உணவு ஒரு உடை, அவங்களுக்கு ஏதோ ஒரு ஜஸ்ட் ஒரு டவல் வாங்கி கொடுத்தா கூட போதும். ஏதோ ஜஸ்ட் இது கொடுத்துட்டு வரலாம், அவங்க கால் அமைக்க விடலாம், காலில் விழுந்து கூப்பிடலாம், ஆசீர்வாதம் வாங்கலாம். இது வேண்டுமே முடியலனா கூட ஃபோன் பண்ணி எப்படி சார் இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா, நல்லா இருக்கீங்களா, அந்த மாதிரியாவது பேசிட்டு வந்தீங்கனாலும் கூட இந்த விஷயங்கள் வந்து குறையும். ஆசீர்வாதம் வாங்கணும், அவங்க மைண்டில் நம்ம இருக்கணும். அவங்கக்கிட்ட நம்ம எதுவும் பகைச்சிக்கிற மாதிரியோ. இப்போ இது பற்றி சொல்லும் போது ஒரு விஷயம் வந்தது. நான் போன மீட்டிங் பேசிவிட்டு ஒரு கேஸ் ஒன்று, பெரிய கேஸ் ஒன்று எடுத்தோம். அது சரியாக பண்ண முடியல. அவங்களும் நிறைய இடத்துல பண்ணி பார்த்துட்டு தான் நம்மகிட்ட வந்தாங்க. நம்மளும் கொஞ்சம் அந்த சுடுகாடெலாம் பண்ணி பார்த்தோம், நடக்கலைன்னா நம்ம இருங்க, நம்ம இன்னும் வேறு ஏதாவது பண்ணலாம் அப்படிங்கிறதுக்குள்ளே அவங்க வந்து ரொம்ப அவசரப்படுறாங்க. என்ன நீங்கள் அப்புறம் நீங்களும் அவங்கள மாதிரி தானே, இப்படியாச்சு அப்படியாச்சுன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. அப்போ தான் நான் சொன்னேன், நீங்கள் ஏன் இப்போ தான் நம்ம விஷயம் புரியுது, ஏன் உங்களுக்கு நடக்கலைன்னா இப்போ தான் எனக்கு புரியுது. நான் இதை வந்து முடிச்சு கொடுத்துட்றேன்.
ஆனால் நான் சொல்கிறத கேளுங்க, கொஞ்ச நாள் சொல்கிறத கேளுங்கன்னு சொல்லிட்டு சொன்ன விஷயம் என்னென்னா, இந்த ஜோதிடர்கள், மாந்திரிகம், தாந்திரிகம் யாராக தான் இருக்கட்டும், அவங்கள கூட விடுங்க. ஒரு நண்பர்கள் வந்து நமக்கு வந்து நல்லது நடக்கணும்னு சொல்கிறாங்கன்னா, அவங்க சொல்கிறத நம்ம செஞ்சு பார்த்துட்டோம், நடக்கலைன்னா அவங்கள வந்து நம்ம எதுவும் சொல்லக்கூடாது. மீன்ஸ் நீ செஞ்சுட்டேன் ஒன்றும் நடக்கலை அப்படின்ற மாதிரி சொன்னோன்னா அது ஒரு குரு துரோகம் மாதிரி ஆகிடும், குரு சாபம் மாதிரி ஆகிடும். நிச்சயமாக ஆகுது. நானும் நிறைய பார்த்துட்டேன். நம்மளும் இப்போ குருமார்கள்லாம் படித்து வந்திருக்கோம். நம்மளும் புதுசாலாம் சுயம்போ வரல. அப்போ ஒரு ஐயா சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் கூட அந்த சவப்பெட்டிலாம் சொன்ன பாருங்கள், சவப்பெட்டி அடித்து ஒரு பெரிய பெரிய விஷயத்தெல்லாம் சாதிச்சிருக்கோம். அது ஒரு அரசியல் சம்மந்தப்பட்டவங்களுக்கு. இது மாதிரிலாம் இருக்குது, வழிகள் இருக்குது. எல்லாருக்குமே எல்லாமே நடக்கும்னு சொல்ல முடியாது. ஆனால் எது நடக்கும் எது நடக்காதுங்கிறது நம்ம கையில் இல்லை. நம்ம நம்பிக்கையோடு செய்யும்போது நடக்கும். ஏன் நடக்கலைன்னா, இவங்க ஒரு 10-15 பேரை பார்த்துருக்கேன். எல்லோரும் நீங்கள் எல்லார்ட்டையும் பார்த்துட்டேன், இதெல்லாம் முன்னாடி சொல்கிறாங்க. நிறைய பேரை பார்த்துட்டேன், நீங்களாவது நடத்து காட்டுவீங்களா, உங்ககிட்ட வந்தாலாவது நடந்துருமான்னு தான் நிறைய பேர் கேட்குறாங்க. அவங்கள்ட்டலாம் வந்து நம்பிக்கையோடு செய்யுங்க, நடந்தால் நடக்கும், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிடுவோம். இல்லை சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பண்ணுறதுலாம் வேண்டாம். நம்பிக்கையோடு நடக்கலைன்னா நாளைக்கு என்ன கேட்கக்கூடாதுங்கிற மாதிரி தான். ஆனால் நடக்கும்னா இந்த மாதிரி ஒரு ஒரு நம்பிக்கையும் தாண்டி யார்கிட்டையும் இந்த மாதிரி சாபம் வாங்கிடக்கூடாது. அது அவர்கிட்ட அப்படி தான் சொன்னேன். அப்போ நீங்கள் 10 பேர்ட்ட பார்த்துட்டீங்க, எல்லாருக்கிட்டையும் நடக்கலைன்னு சொல்லிட்டீங்க. எல்லாருக்கிட்டையும் நீங்கள் எல்லாம் என்ன பண்ணீங்கன்னா எல்லார்ட்டையும் ஃபோன் பண்ணி சொல்லிடுறாரு. அவர் நீங்கள் சொன்னீங்க ஒன்றும் நடக்கலை, இது மாதிரிலாம் யாரும் ஏமாற்றாதீங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. அவங்க என்ன இதுக்காகவே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா, யாரா வருவாங்களா ஏமாற்றலான்ட்டு? அவங்களுக்கு தெரிஞ்சதை சொல்கிறாங்க. நடக்கிறது நடக்காது அவங்கவுங்க தலையெழுது. நம்ம என்ன தெரிஞ்சதை தெரியலன்னு தானே நம்மகிட்ட வரும். அப்போ நம்ம சொல்கிறோம்ல, சொல்கிறதுக்குன்னு ஒரு முக்கியத்துவம் இருக்குல்ல. அதுக்கு ஏதோ ஃபீஸ் கொடுக்குறாங்க, ஃபீஸ் இல்லை வேறு விஷயம் இல்லை. நம்ம ஃபீஸு திருப்பியே கொடுத்துறோன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகும், அந்த சொன்ன வார்த்தைகள்லாம் யாருக்கு என்ன ஆகும்? இப்போ நம்ம வந்து ஒரு பூஜை பண்ணுறோம், யாகங்கள் பண்ணுறோம், நம்ம வாடிக்கையாளர் நல்லா இருக்கும், நிறைய விஷயங்கள் செய்கிறோம். இப்போ எனக்கு காருக்கு அந்த பணம் கொடுத்தாருன்னு சொன்னல, இப்போ நான் எப்போ கார் எடுத்தாலும் அவங்க ஞாபகம் வருமா வராதா? நம்ம எங்கேயோ நம்ம கோயிலில் ஒரு அபிஷேகம் பண்ணுறோம், ஒரு அர்ச்சனை பண்ணுறோம், இல்லை நம்மளே ரெகுலராக நித்தியமாக பூஜை பண்ணும்போது அவங்க நல்லா இருக்கும்னு நம்ம நினைப்போமா இல்லையா? இதே இப்போ அவரு நம்ம ஞாபகம் வருமா? அவங்க எப்போ ஞாபகம் வரும்னா, இந்த மாதிரி நெகட்டிவாக ஏதாவது பூஜை பண்ணும்போது அவங்க ஞாபகம் வரும். நெகட்டிவாக யாரையாவது உடைக்கணும், ஏதாவது பிரச்சனை பண்ணணும், நம்ம மாந்திரியத்தில் செய்கிறோம்ல, அந்த நேரத்தில் அவங்க ஞாபகம் வரும். அப்போ அது தேவையில்லாத பிரச்சனை தானே. ஸோ அதனால் குரு சாபம் வாங்காமல், குரு சம்மந்தப்பட்ட விஷயம் நடக்காமல், வேறு செஞ்சோம் நடக்கலை, வேறு என்ன செய்யலாம், இல்லை எப்படி மாற்றிக்கலாம், இல்லை சரிங்க எனக்கு முடியல நான் வேறு ஆளை பார்க்குறேன், இப்படியாவது போயிடணும். மற்றபடி அவங்கள்ட்ட இந்த மாதிரி பேசுகிறது வந்து நான் எனக்குன்னு சொல்ல பொதுவாக சொல்கிறேன். அதனால் குரு சாபம், குரு இந்த மாதிரி 6ஆம் அதிபதியோ சம்மந்தப்பட்டோ, 6ஆம் அதிபதிக்கு வீடு கொடுத்த, நட்சத்திரம் கொடுத்த, சாரம் கொடுத்த, பார்வை கொடுத்த, இது மாதிரி என்ன ரூபத்தில் வந்தாலும் சரி குரு சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும். குருமார்கள்ட்ட ஆசீர்வாதம், அவங்களுக்கு வந்து ஏதாவது உடை தானம், வஸ்திர தானம், உணவு தானம், இது மாதிரி ஏதாவது கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா பிரச்சனைகள் குறையும். அதே போல் வியாழக்கிழமைகளில் பூரண கும்பம் வச்சு அதை வந்து அந்த சாமி கும்பிட்டுட்டு நம்மளுக்கு என்ன தெரிஞ்சுமோ அதை வச்சு கும்பிட்டுட்டு காலையில் அதை எடுத்து வீடுகளில் தெளித்தாலும் இந்த பெரும் பணம் சம்மந்தப்பட்ட சொன்ன இல்லையா, அந்த பிரச்சனைகள் வந்து குறையும். அடுத்து சுக்கிரன் அப்படி இருந்துச்சுன்னா அத்தி மரம் காற்று, அத்தி மர வேறு, அத்தி மர பலகையெல்லாம் கிடைக்குது. அது மாதிரி விஷயங்களை செக் பண்ணலாம். அதெல்லாம் தாந்திரிகமாக நல்லா வேலை செய்யும். இல்லைனாலும் அத்தி பழம் ஊற வச்சு எல்லாம் கிடைக்குதுல்ல, அது செய்யலாம். இவங்க வந்து சாம்பிராணியில் லவங்க பட்டை இருக்குல்ல, பட்டை இதுக்கெலாம் போடுறோம்ல, அந்த பட்டையோட தூள் போட்டு ஊதுபத்தி அந்த தூபம் காட்டினாலும் இவங்களுக்கு வந்து குறைச்சல் குறையும். அடுத்தது சனி பகவானுக்கு செவ்வரளி சம்மந்தப்பட்ட இது. வன்னி மரத்துக்கு கீழே நீங்கள் ஜஸ்ட்டு போய் உக்காந்துட்டு வந்தாவே குறையுங்க பிரச்சனை. வன்னி மரம் அவ்வளோ வேலை செய்யும். வன்னி மரம் சமைத்து கிடைச்சாலும் போடலாம். இல்லைனா வன்னி மரம் பக்கத்தில் இருந்ததுன்னா அங்கே போய் தண்ணி ஊற்றலாம், வழிபாடு பண்ணலாம், தொட்டு கும்பிடலாம், கட்டி பிடிச்சிட்டு வரலாம், கீழே உட்காந்துட்டு வரலாம். அந்த வேர் எடுத்து அந்த இலையை எடுத்து பாக்கெட்டில் வைக்கலாம். எவ்வளோ வழிகள் இருக்குது. இதெல்லாம் செஞ்சு பாருங்கள். எதுவுமே செய்ய முடியாதுன்னு எதுவும் இல்லை. அதே போல் ராகுவுக்கு எட்டி மரம் சம்மந்தப்பட்டது, எட்டி மர வேர், எட்டி மரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் செக் பண்ணலாம். இவங்க தான் வந்து வெண்கடுகு சாம்பிராணியில் போடுங்க. இந்த ராகு சம்மந்தப்பட்டவங்களுக்கு சூப்பராக வேலை செய்யும். தூபம் போட்டுவாங்க ரெகுலராக. அதுவும் ராகு காலத்தில் போட்டு பாருங்கள், இன்னும் நல்லாயிருக்கும். கேது இது மாதிரி கமிட்டாக இருக்கிறவங்களுக்கு வந்து தர்பை புல் இருக்கும். அந்த தர்பை புல்லை வந்து வாங்கி நல்லா நெய்யில் நனைச்சி அதை கருக்கி இந்த புட்டுலாம் வைப்பாங்கள்ல, அதில் அஷ்டகந்தம் இது மாதிரியோ இல்லை ஏதோ உங்களுக்கு என்ன இருக்கோ, இல்லை வெறுமனை கூட வைக்கலாம். வெறும் நெய்யில் தொட்டு கூட நீங்கள் அதை அணிஞ்சிட்டு வாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆரா கிளென்ஸ் ஆகும். கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வந்து என்ன கிளாரிட்டிக்கு வேணுமோ அதெல்லாம் கிடைக்கும். இல்லைனாலும் அந்த விரக்தி குறையும். கடனால் ஏற்பட்ட இந்த கமிட்மெண்ட்டால் ஏற்பட்ட ஒவ்வொரு மாதமும் அந்த 25ஆம் தேதி வந்தோடனே ஒரு மாதிரி கமிட் ஆகி ஒரு பதட்டம் வந்துடும். 5ஆம் தேதி 7ஆம் தேதி ஓடுற வரையிலும். அப்படி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப சூப்பராக வேலை செய்யும். இது மாதிரிலாம் விஷயங்கள் நிறைய இருக்குது. இது தெரிஞ்ச விஷயங்களை சொல்லியிருக்கேன். நம்ம கிளைண்ட்ஸுக்கு சொல்லிக் கொடுத்த விஷயங்கள்.
ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களும் இன்னும் என்னென்ன பண்ண முடியுமோ நீங்களும் செக் பண்ணி பாருங்கள். முன்னாடி சொன்ன மாதிரி அந்த லக்னம், ராசி, லக்னாதிபதி இது மாதிரி எல்லாத்தையும் யோசித்து செய்யுங்க. எல்லாமே இருக்குது. ஏன்னா ஒவ்வொருத்தங்களுக்கும் இந்த லக்னம் மட்டும்தான் வேலை செய்யணும் கிடையாது, ராசி மட்டும்தான் வேலை செய்யும் கிடையாது. தசா புத்திகள் இருக்குது, நிறைய வழிகள் இருக்குது. மாந்திரிகத்தை பற்றி பயப்படாமல் மந்திர விஷயங்களும் எந்திர விஷயங்களும் நல்லா பண்ணி அதோட விஷயங்களை சக்ஸஸ் பண்ணி ஒவ்வொரு கடன் சொல்லக்கூடிய கமிட்மெண்ட்ஸை, கடமைகளை சரிவர செஞ்சு எல்லோரும் நல்ல நிலைமைக்கு வரணும். இந்த மாதிரி நீங்களும் அடுத்த லெவலுக்கு வளரணும். ஸோ அதுக்கு வந்து நம்மளோட குரூப்போடு சேர்ந்து பயணிங்கள் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஸோ இதுக்கு ரொம்ப ஆர்வமாக இந்த விஷயங்களை கேட்டுட்டு இருந்த, அதே போல் இந்த சப்ஜெக்டை கொடுத்து இந்த மேடையை கொடுத்து நமக்கு வழிகாட்டின நம்ம அண்ணன், நம்ம குருஜி வளர்ஸ் தினேஷ் அஜாய் அவர்களுக்கும், முத்துப்பாண்டி அண்ணன் அவர்களுக்கும், நம்ம மேடம் தாமாக்கி மேடம் அவர்களுக்கும், முருகானந்தம்மை அவர்களுக்கும், அருண்ராமன் அவர்களுக்கும், கதிர் அவர்களுக்கும், எங்கள் ஜோதிட பிரபஞ்ச குழுக்கு ரெகுலராக வந்துட்டு இருக்கிற அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நான் அஸ்ட்ரோ நந்தகுமார், அஸ்வினி ஜோதிடம், 93-641-61122 93 64 16 11 22 திருநீலகண்டம். நன்றி. அருமை, நன்றி. பொதுவாக பணம், கடன் இந்த 2 வார்த்தை இல்லாத மனிதர்களே இல்லைன்ற மாதிரி இன்றைக்கி நடைமுறை வாழ்க்கை ஆயிடுச்சு. எது தேவைனாலும் இஎம்ஐன்னு சொல்லிட்டு எதை வேணாலும் வாங்கி போட்டுற கடன். பிறவியே ஒரு கடன்னு சொல்லிட்டாரு. பிறவி பெருங்கடல் நீந்தருக்கு ஏதாவது சொல்லுவாருன்னு பார்த்தா எல்லாம் வாங்கின கடன் அடைக்கிறதுக்கு தான் பரிகாரம் சொல்லியிருக்காரு. அப்போது மாந்திரீகமாவோ தாந்திரீகமோ இல்லை வாழ்வியல் பரிகாரமோ கோவில் பரிகாரமோ எதை பண்ணாலும் நம்ம சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்கு எளிமையான நிறைய விஷயங்கள். மாந்திரீகம் பொதுவாக ஒரு விஷயம் சொன்னார், வெண்கடுகு சம்மந்தமாக இந்த ராகு விஷயங்களுக்கெல்லாம் சொன்னார். அந்த அரச இலை பரிகாரமெல்லாம் நாங்கள்லாம் பண்ணி அதை பயன்பட்டுருக்கோம். எல்லாருமே அதை செய்யலாம் தாராளமாக, சின்ன சின்ன விஷயங்கள் தான். அப்போ கடன் அப்படின்னாவே எல்லோரும் பயப்படாதீங்க, கடனை தீர்க்கறதுக்கு எல்லா விதத்துலேயும் நான் பரிகாரம் சொல்லுவேன்னு சொல்லி தைரியமாக நிறையா கருத்துக்கள் சொன்னார். அதாவது 12 லக்னக்கும் தனித்தனியாக சொல்லியிருந்தாலும் பொதுவான கருத்துக்கள் தான். 12 என்னோட ராசிக்கு தான் இது, என்னோட நட்சத்திரத்துக்கு தான், என்னோட லக்னத்துக்கு தான் இல்லை, இது எல்லாமே பொதுவாக செய்யலாம். பொதுவாகவே தந்திரம், மந்திரம், எந்திரம், தாந்திரிகம், மாந்திரிகம்னு போனீங்கன்னாவே ராசி நட்சத்திரமே அங்கே வேலை செய்யாது. அப்போ எல்லாருமே ஜென்ரலாக செய்யலாம். இதுவரை அருமையாக எல்லாத்துக்கும் கடன் பிரச்சனை தீர ஜனவரி மாதத்தில் ஒருத்தர் பணம்னாரு, வட்டினாரு, பணம் வட்டி விடுதலை அப்படின்ட்டாரு. அந்த விடுதலை எப்படி செய்யணுன்றக்கு வழிகாட்டுதல் கடன் பிரச்சனைக்கு மாந்திரிக பரிகாரமாக கொடுத்துட்டாரு. இதுவரை நமக்கு அருமையாக பரிகாரங்கள் கொடுத்த அன்பு தம்பி நந்தகுமார் அவர்களுக்கு நம்ம பிரபஞ்ச குழுவின் தலைவர் திரு வல்லரசு தினேஷ் ராஜா அவர்கள் பொன்னாடை போற்றி சிறப்பு செய்வார் உங்கள் கரகோஷத்துடன். நன்றி.